ஹalleluya ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உம்மை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. நன்றி அப்பா, நன்றி இயேசுவே. உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம்ப்பா துதிக்கிறோம்ப்பா. துதிக்கு பாத்திரரே உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். கன்னத்துக்கு பாத்திரரே உம்மை துதிக்கிறோம்ப்பா துதிக்கிறோம்ப்பா. எல்லாம் மகிமைக்கும் பாத்திரராக இருக்கிறவரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. இயேசுவே உம்மை துதிக்கிறோம்ப்பா. பிதாவாகிய தேவனே உம்மை துதிக்கிறோம். குமாரனாம் இயேசுவே உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம்ப்பா. 1000 சிறந்தவரே உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். போற்றப்படத்தக்கவர் நீர் ஒருவரே உம்மை துதிக்கிறோம்ப்பா. புகழப்படத்தக்கவரே உம்மை துதிக்கிறோம். வல்லமையின் தேவனே உம்மை துதிக்கிறோம். அபிஷேக நாதனே உம்மை துதிக்கிறோம். ஆலோசனை கர்த்தரே உம்மை துதிக்கிறோம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே உம்மை துதிக்கிறோம்ப்பா. சேரக்கூடாத ஒளியினில் வாசம் பண்ணுகிறவரே உம்மை துதிக்கிறோம். நீர் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறவர். நீர் அல்பாவும் ஒமேகாவுமாய் இருக்கிறவர். முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறவரே. தாவீதின் திறவுகளை உடையவரே. ஹalleluya 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 ஹalleluya. உன்னதத்தில் உயர்ந்தவரே உம்மை துதிக்கிறோம்ப்பா துதிக்கிறோம் ஆண்டவரே துதிக்கிறோம்ப்பா. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனே உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம்ப்பா. ஹalleluya ஹalleluya. இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்னவரே உம்மை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. இயேசுவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம். மனதார உம்மை துதிக்கிறோம்ப்பா. மனதார உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம். ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திர பலிகளை இடுகிறவன். ஹalleluya ஹalleluya. வேதம் சொல்லுதப்பா, அநேக ஸ்தோத்திர பலிகளினால் கிருபை பெருகும் என்று சொன்னது போல இயேசுவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபைகள் பெருகும் அண்ணமா. ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே உம்முடைய கிருபை இந்த நாளில் அளவில்லாமல் ஊற்றத்தக்கதாக இயேசுவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். கடந்த நாட்கள் எல்லாம் கிருபையாய் பாதுகாத்த தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா நன்றி செலுத்துகிறோம்ப்பா. தாயின் கர்ப்பத்தில் உருவாகும் எங்களை தெரிந்தெடுத்தவரே உம்மை துதிக்கிறோம். பேர் சொல்லி அழைத்தவரே உம்மை துதிக்கிறோம். ஹalleluya. நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம். நன்றி ராஜா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறதினால் எங்கள் நாவுகள் நிரம்பட்டும் ஆண்டவரே. உம்மை துதிக்க உம்முடைய துதிகளினால் எங்களுடைய நாவுகள் நிரம்பட்டும் ஆண்டவரே. தாவீதுக்குள்ள இருந்த அந்த வாஞ்சைகளை இந்த நாளில் என் தேவன் தாமே எங்கள் இருதயங்களை போடும்படியாக ஹalleluya. இயேசுவே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஒருவரே துதிக்கு பாத்திரர் அப்பா. கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றி துதிக்கிற அந்த துதிகளின் மத்தியில வாசம் செய்கிற உன்னதரே உம்மை துதிக்கிறோம். பரலோகத்தில் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ஆட்டுக்குட்டி ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நல்ல மெய்ப்பனாய் கடந்து வருகிறவரே உம்மை துதிக்கிறோம். போதகராய் கடந்து வருகிறவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. நன்றி செலுத்துகிறோம்ப்பா நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, ஒரு புதிய மாதத்தின் துவக்கத்தில் உம்முடைய சமூகத்தில் கொண்டு வந்திருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, உம்மை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. கிருபையாய் நடத்தி வருகிறீர் ஆண்டவரே. ஹalleluya. விழுந்தவன் இடத்துல கண்டிப்பையும் எங்களிடத்துல உம்முடைய தயவையும் காண்பித்து நடத்தி வருகிறீரே. இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஏன் இந்த அன்பு எங்களுக்கு தெரியல ஆண்டவரே. ஹalleluya. உம்முடைய அன்பிற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய இரக்கத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். அநேகர் விழுந்து போனாங்க ஆண்டவரே. அவர்களிடத்தில் எல்லாவற்றிலும் ஆண்டவரே நீர் கண்டிப்பை காண்பித்து, ஆனால் எங்களிடத்தில் ஆண்டவரே ஸ்தோத்திரம், உம்முடைய கரத்தால் தூக்கி எடுக்கப்பட்ட எங்களிடத்தில் ஆண்டவரே, குயவன் கரத்தில் இருக்கிற களிமண்ணை போல மிதிக்கப்பட்டிருந்த எங்களுடைய வாழ்வில் ஆண்டவரே, எதற்கும் உதவாது என்று சொல்லியிருந்த எங்களுடைய வாழ்வை தூக்கி எடுத்து ஹalleluya தயவா எங்களை நடத்தி வருகிறீரே. இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஹalleluya 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 ஹalleluya. இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இயேசுவே இந்த மாலை நேரத்தில் கூட ஆண்டவரே அப்பா, இந்த வருஷத்தில் 2வது மாதத்தில் உம்முடைய சமூகத்தில் நீர் கொண்டு வந்திருக்கிறீர் ஆண்டவரே. கடந்த மாதம் முழுவதும் தேவன் நன்மையாய் நடத்தி வந்தீர் அப்பா. இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. குடும்பங்களை காத்து கொண்டீர், கிருபையாய் நடத்தி வந்தீர் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்
ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை மனதார துதிக்கிறோம் ஆண்டவரே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய இருதயம் நிரம்பி ஆண்டவரே, ஹல்லேலூயா, இருதயத்தின் நிறைவு வாய் பேசும் என்று சொன்னது போல எங்களுடைய இருதயம் நன்றினால் நிறைந்திருக்கிறபடியினால் இயேசுவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எஜமானனாய் கடந்து வந்தீர், உமக்கு நன்றி அப்பா. ஆறுதலின் தேவனாய் கடந்து வந்தீர், உமக்கு நன்றி ராஜா. கண்ணீரை துடைக்கிறவராய் கடந்து வந்தீர், நன்றி செலுத்துகிறோம். குப்பையில் இருந்து தூக்கி எடுத்த கரமே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை நன்மைகள் அப்பா, எத்தனை இரக்கங்கள் ஆண்டவரே. புது கிருபைகளை ஒவ்வொரு நாளும் கொடுத்து நடத்தினீர் ஆண்டவரே. புது தயவை ஒவ்வொரு நாளும் கொடுத்து நடத்தி வந்தீர் ஆண்டவரே. உம்முடைய தேவ சமூகத்து அப்பங்களை கொடுத்து நடத்தி வந்தீரப்பா. தூதர்கள் உண்ணுகிற உணவால் உம்முடைய ஜனங்களாகிய எங்களை நீர் போஷித்து நடத்தி வந்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் மனுஷர்களாய் இருக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களை ஒரு விசையாய் கழுவுவீராக ஆண்டவரே. எங்களை ஒரு விசையாய் பரிசுத்தப்படுத்துவீராக தகப்பனே. இந்த மாலை நேரத்தில் உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முடைய சமூகத்தில் கடந்து வந்திருக்கிறோம். உம்முடைய ஆலயத்துக்குள்ளாய் கடந்து வந்திருக்கிறோம். என்னுடைய வீட்டுக்கு ஜெப வீடு என்று சொன்னீரே ஆண்டவரே. உம்முடைய வீட்டுக்கு வந்திருக்கிறோம் அப்பா. இயேசுவே உம்முடைய வீட்டுக்கு நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். உம்மை காணும்படியாய், உம்முடைய பிரசன்னத்தை காணும்படியாய், உம்மை ஆராதிக்கும்படியாய், உம்மில களி கூறும்படியாய், உம்முடைய கரத்தின் நிழல் எங்களை மூடும்படியாய், உம்முடைய செட்டையின் நிழல் எங்களை காத்துக் கொள்ளும்படியாய், உம்முடைய இரத்தத்தினால் எங்களை கழுவி கொள்ளும்படியாய், எங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளும்படியாய், எங்களை தூய்மையாக்கும்படியாய் இயேசுவே உம்முடைய செட்டையின் நிழல்ல கடந்து வந்திருக்கிறோம் அப்பா. தேவ பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்வதாக. ஹல்லேலூயா. வேதத்தில் சொன்னது போல உம்முடைய ஆலயத்தின் நன்மையினால் எங்களை திருப்தியாக்குவீராக ராஜா. உம்முடைய ஆலயத்தின் நன்மையினால் எங்களை முடிசூட்டுவீராக ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ மகிமை இறங்கட்டும், தேவ மகிமை இறங்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முடைய வேதம் சொன்னது போல ஆண்டவரே, எங்கே நாமத்தினால் 2-3 பேர் ஒருமனப்படுகிறீர்களோ அவர்கள் மத்தியில் வாசம் செய்வேன் என்று சொன்ன தகப்பனே அப்பா. இந்த மாலை நேர ஆராதனையில் உம்முடைய சமூகத்தில் கடந்து வந்திருக்கிறோம். சபையோராய் கடந்து வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஒரு குடும்பமாய் கடந்து வந்திருக்கிறோம் ஆண்டவரே. மணவாளனை எதிர்நோக்கி காத்திருக்கிற மணவாட்டியை போல ஆண்டவரே அப்பா நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. வேதம் சொல்லியிருக்கிறது, பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று சொல்லும்படியா இயேசுவே அப்பா எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. 6 நாட்கள் உலக பிரகாரமாய் வாழ்ந்து வந்தோம் ஆண்டவரே. கண்ணின் காட்சியிலோ நெஞ்சின் வழியில நடந்து வந்திருக்கிறோம் ஆண்டவரே அப்பா. இந்த வேளை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களை ஒரு விசையாய் கழுவுங்க ஆண்டவரே அப்பா. நீர் எங்களை சுத்தமாக்காவிடில் ஆண்டவரே அப்பா. உம்முடைய கரங்களை தொடவிடாவிட்டில் ஆண்டவரே அப்பா. நிறைவான தேவன், அந்த நிறைவான ஒரு இடத்துல தான் ஆண்டவரே எல்லாமே உண்டு ஆண்டவரே. நித்திய வாழ்க்கை உம்மிடத்துல உண்டு ஆண்டவரே. சமாதானம் உம்மிடத்துல உண்டு ஆண்டவரே. சந்தோஷம் உம்மிடத்துல உண்டு ஆண்டவரே. நீர் எங்களை கொடுக்காவிட்டால் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தராவிட்டால் ஆண்டவரே, இந்த உலகத்தால் எங்களை பெற்றுக்கொள்ள முடியாது அப்பா. இயேசுவே உம்முடைய சமூகத்துல வருகிறோம் ஆண்டவரே. நீர் விரும்புகிறபடி இந்த நாள் எங்களை மாற்றுவீராக ஆண்டவரே அப்பா. உமக்கு சுகந்த வாசனையா எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. ஆபேலோட பலிகளை என் தேவன் நீர் அங்கீகரித்தீர் அல்லவா இயேசுவே. இந்த நாளில் எங்களுடைய பலிகள் ஆண்டவரே நீர் திருப்தி படத்தக்கதாய் மரணம் ஆண்டவரே அப்பா. நாங்கள் திருப்தி ஆவதற்காக அல்ல ஆண்டவரே, நாங்கள் நிரம்புவதற்காக அல்ல ஆண்டவரே. எங்களுடைய துதிகள் இந்த நாள் உம்மை திருப்தி ஆக்கட்டும் ஆண்டவரே. எங்களுடைய ஆராதனைகள் உம்மை மகிமைப்படுத்தட்டும் ஆண்டவரே. எங்களுடைய நாவில் இருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் என் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய வார்த்தைகளா அமையட்டும் ஆண்டவரே. அதற்கு எங்களை பரிசுத்தப்படுத்துவீராக. கல்லுகள் கூப்பிடும் என்று சொன்னீரே ஆண்டவரே, கல்லுகள் கொண்டு பேசுவேன் என்று சொன்னீரே அப்பா. இயேசுவே அப்பா, இங்க இருக்கிற ஒவ்வொரு காரியங்களும் உம்மை மகிமைப்படுத்துகிறது அப்பா ஆண்டவரே. இவர்கள் என் ஜனங்கள், இவர் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொன்னீரே அப்பா ஆண்டவரே. உம்மை துதியை சொல்லி வரும்படி தேர்ந்தெடுத்த எங்களை அப்பா ஸ்தோத்திரம். இந்த நாளில் எங்களை விட்டு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய துதியை சொல்லி வருகிற பிள்ளைகளா எங்களை மாற்றுவீராக. உம்மை துதிக்கிற பிள்ளைகளா எங்களுடைய நாவுகள் மாறட்டும் ஆண்டவரே. உம்மை துதிக்கிற துதிகளினால் எங்களுடைய இருதயம் நிரம்பட்டும் ஆண்டவரே அப்பா. எங்களை விட்டு கொடுக்கிறோம், எங்களை விட்டு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களை முழுமையாய் நீர் ஆளுகை செய்யுங்க. எங்களை முழுமையாய் நீர் ஆளுகை செய்வீராக தகப்பனே. பரிசுத்த ஆவியாருடைய பிரசன்னம் ஆண்டவரே எங்களை முழுமையாய் ஆளுகை செய்யட்டும் ஆண்டவரே. தேவனின் மகிமை
சபையை நிரப்பட்டும் ஆண்டவரே. தேவனின் மகிமை சபையை நிரப்பட்டும் ஆண்டவரே. உச்ச தலை முதல் உள்ள கால் வரைக்கும் ஆண்டவரே ஒவ்வொருவர் மேலும் ஆண்டவரே அக்கினியாய் ஊற்றப்படும்படியாய் செபிக்கிறோம். உம்முடைய வல்லமையின் கரம் குறைந்து போகாதபடிக்கு நிரம்பி நிரம்பி மகிழத்தக்கதாக ஆண்டவரே, நிரம்பி நிரம்பி மூழ்கத்தக்கதாக ஆண்டவரே, மரித்து போடு இருக்கிற ஒவ்வொரு அவயங்களும் ஆண்டவரே, சாவுக்கு ஏதுவா இருக்கிற ஒவ்வொரு சரீரங்களையும் ஆண்டவரே உம்முடைய மகிமை ஒவ்வொரு சிரசின் மேல ஊற்றப்படும்படியாக நீ தகுதிப்படுத்துவீராக, நீ தகுதிப்படுத்துவீராக. தேவனின் மகிமை சபையை நிரப்பட்டும், தேவனின் மகிமை ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும். தேவனின் மகிமை பின்மாரின் அபிஷேகத்தை, பின்மாரின் அபிஷேகத்தை ஒவ்வொரு சிரசின் மேல ஊற்றுவீராக, சிறியவர்கள் மேல ஊற்றுவீராக, வாலிபர்கள் மேல ஊற்றுவீராக ஆண்டவரே. இந்த நாள் யாரெல்லாம் தாகத்தோடு வந்திருக்கிறார்களோ, யாரெல்லாம் ஒரு எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறார்களோ ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை சொல்லி இருக்கிறது, இன்றைக்கு உன்னை பரிசுத்தப்படுத்திக்கொள், நாளைக்கு நீ அற்புதங்களை காண்பாய் என்று சொன்னது போல இந்த நாள ஒவ்வொரு பிள்ளைகளை தங்களை ஒப்பு கொடுக்கட்டும் ஆண்டவரே. சிறு பிள்ளைகள் ஒப்பு கொடுக்கட்டும் ஆண்டவரே, வாலிபர்கள் மட்டும் ஒப்பு கொடுக்கட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு உள்ளத்திலும் என் தேவன் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் இயேசுவே, துதிக்கிறோம். உணர்வுள்ள இருதயங்களாய் மாறட்டும். என் தேவன் விரும்புகிற ஒரு உணர்வுள்ள இருதயத்தை தேவனுடைய கண்கள் உணர்வுள்ள இருதயம் உண்டான்னு பூலோகத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பார்க்கிறேன் என்று சொன்னது போல இந்த நாள் ஆலயத்துக்கு வருகிற பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே உணர்வுள்ள ஒரு இருதயத்தோடு என் தேவனை நான் காண வந்திருக்கிறேன், என் தேவனுள்ள மகிமையுள்ள நான் அடங்கி வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட உணர்வை என் தேவனுடைய பிரசன்னத்தினால ஊற்றப்படும்படியாக ஒவ்வொரு உள்ளத்திலே என் தேவன் அப்படிப்பட்ட காரியங்களை விதைப்பீராக ஆண்டவரே. தேவனை துதிக்கிற துதிகள் நிரப்பப்படட்டும் ஆண்டவரே. தேவனுடைய ஆலயத்தின் நன்மையினால் நம்முடைய பிள்ளைகளை நிரப்புவீராக ராஜா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் சொன்னது போல நீர் விரும்புகிற பரிசுத்தம் எங்களுக்குள்ளாக உண்டாகட்டும், நீர் விரும்புகிற பரிசுத்தம் எங்களுக்குள்ளாக உண்டாகட்டும் ஆண்டவரே. தேவன் விரும்புகிற ஒரு பரிசுத்தம் ஆண்டவரே, தேவனுடைய மகிமை எங்களில் ஊற்றப்படும்படியா, தேவ கரத்தின் வல்லமை ஆண்டவரே, தேவ கரத்தின் அபிஷேகம் ஆண்டவரே எங்களை நிரப்புவதற்கு ஏதுவாக, எங்களை நிரப்புவதற்கு ஏதுவாக, நீர் பயன்படுத்துவதற்கு ஏதுவாக, நீர் வெளிப்படுவதற்கு ஏதுவாக எங்களை தகுதிப்படுத்துங்க, எங்களை தகுதிப்படுத்துங்க, எங்களை பரிசுத்தப்படுத்துங்க, எங்களை புடமிடுங்க ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையை அனுப்பி புடமிடுங்க ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை அனுப்பி புடமிடுங்க ஆண்டவரே. முடிவிலே மகிமையாய் விளங்கும்படியாய், முடிவிலே தேவனுடைய பிரசன்னம் விளங்கும்படியாய், முடிவிலே சபை முழுவதும் அக்கினி இறங்கும்படியாய், முடிவிலே விடுதலை இறங்கும்படியாய், முடிவிலே கட்டுகள் திறக்கப்படும்படியாய், முடிவிலே சங்கிலிகள் அறுந்து போகும்படியாய், முடிவிலே வல்லமையின் கட்டுகள் அறுந்து போகும்படியாய் என் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளுவீராக, என் தேவனுடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்திக் கொள்ளுவீராக. இந்த நாள் உம்முடைய பிள்ளைகள் துதிக்கும் பொழுது ஆண்டவரே உம்முடைய கரம் நீட்டப்படட்டும். தேவனுடைய மகிமை ஒரு நாள் குறைந்து போகவில்லை, உம்முடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை ஒரு நாள் குறைந்து போகவில்லை என்று சொன்னது போல இந்த நாள் அக்கினி, இந்த நாள் அக்கினி பலிபீடத்திலிருந்து புறப்படட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு மூலை முடுக்குகளில் நிரப்பட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா மோசே உம்மை பார்த்து சொல்லுகிறார், நீர் எங்களோடு கூட வரணும், அந்த கானான் எங்களுக்கு வேணான்னு சொன்னது போல ஆண்டவரே ஆசீர்வாதம் உலகம் கொடுக்கும் ஆண்டவரே, ஆனா உள்ளத்தின் சமாதானத்தை கொடுக்கிறவர் நீர் ஒருவரே அல்லவா, சமாதான காரணர் நீர் ஒருவரே அல்லவா. இந்த நாள் அநேகர் சமாதானத்தை இழந்து வருவாங்க ஆண்டவரே. என் தேவன் சமாதான காரணராய் அசைவாடுங்க ஆண்டவரே, சமாதான காரணராய் அசைவாடுவீராக ஆண்டவரே. அப்பா உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த ஆராதனை முழுவதுமாய் கர்த்தர் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுவீராக ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். வருகிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உம்முடைய அன்பின் கரங்களில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா என்னென்ன காரியங்கள் தடையா இருக்குதோ, மனுஷருடைய சூழ்ச்சிகளா இருக்கலாம், பிசாசுடைய தந்திரங்களா இருக்கலாம் ஆண்டவரே, மனுஷருடைய பலவீனங்களா இருக்கலாம், ஆவிக்குரிய பலவீனங்களா இருக்கலாம். பலவீனத்தில் என் பலன் பரிபூர்ணமாய் விளங்கும் என்று சொன்னவர் நாங்கள் ஜெபிக்கிற இந்த வேளையிலே ஆண்டவரே, அப்பா உம்முடைய நாமத்தில் ஜெபிக்கிற இந்த வேளையிலே ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை அனுப்புவீராக ராஜா. உம்முடைய
தூதரை அனுப்புவீராக ஆண்டவரே. எல்லா பாதைகள் அடைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பாதைகளும் என் தேவன் விசாலமாக்கி கொடுப்பீராக ஆண்டவரே. எப்பேற்பட்ட தடைகளா இருந்தாலும் உம்முடைய வார்த்தை அனுப்பி செபிக்கிறோம். எல்லா தடைகளும் உடைக்கப்படுவதாக, எல்லா நுகங்கள் அறுக்கப்படுவதாக. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை என்று சொன்னது போல இந்த நாளை யாரெல்லாம் உம்முடைய ஆலயத்தில் கொண்டு வரும்படி என் தேவன் சித்தம் கொண்டிருக்கிறீரோ ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளால் நிரப்புவீராக ராஜா. வந்த ஒவ்வொருவரும் வெறுமையாய் திரும்பாதபடிக்கு ஹல்லேலூயா ஹல்லேலூயா. 5 அப்போ 2 மீனை கொண்டு 5000 பேரை போஷித்த தேவன் இந்த நாள் உம்முடைய மன்னாவை கொடுத்து போஷிப்பீராக ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை என்கிற மன்னாவை கொடுத்து போஷிப்பீராக ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. என் தேவனுடைய மகிமை, என் தேவனுடைய பிரசன்னம் வல்லமையாய் இறங்கட்டும் ஆண்டவரே. மகிமையாய் இறங்கட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருவர் மேல ஆளுகை செய்வீராக ஆண்டவரே. ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. துதியின் வேலையை ஒப்பு கொடுக்கிறோம், பாடல் வேலையை ஒப்பு கொடுக்கிறோம். என் தேவனுடைய பரிசுத்த ஆவியோட கரம் மாத்திரம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. குறிப்பா நம்முடைய தாசருடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் நீர் மறைச்சு வெளிப்படுவீராக ஆண்டவரே. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவனின் இருதயத்தை ஆராய்ந்து அறிகிறவர் அல்லவா, சுற்றிலும் சூழ்ந்திருக்கிற தேவன் அல்லவா. கர்த்தர் வார்த்தை கொண்டு பேசுவீராக, கர்த்தர் இடைப்படுவீராக ஆண்டவரே. அப்படியே நீ செய்ய போகிற அன்பிற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எனது அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டுமா இந்த மாலை நேரத்தில் நம்மை ஒருமனப்படுத்தி தேவனை ஆராதிக்கும்படியாக தேவன் கொடுத்திருக்கிற ஒரு பெரிய தருணத்திற்காக என் தேவனுக்கு நான் நன்றி செலுத்த நான் கடமைப்பட்டவனாக இருக்கிறேன். தேவனுடைய வருகையின் கடைசி காலங்கள், இந்த கடைசி காலங்களிலே உங்களை எந்த அளவுக்கு தேவனுடைய கரத்தை பற்றி கொள்ளும்படி உங்களை ஆயத்தப்படுத்தி கொள்ள முடியுமோ ஆயத்தப்படுத்தி கொள்ளுங்க. சத்தியத்தை கேட்க முடியாத ஒரு காலம், தேவனை ஆராதிக்க முடியாத ஒரு காலம் மிக சீக்கிரத்தில் வரப்போகிறது. இது நல்ல ஒரு கிருபை நிறைந்த நாட்கள். தேவன் நமக்கு கிருபையாய் இப்படி ஒரு நாட்களை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதை நினைத்து தேவனை மகிமைப்படுத்துங்க. தேவனை ஆராதிக்கிற அந்த நேரங்களை முழுமையாய் தேவனுக்கு கொடுங்க. வேற எந்த சிந்தனையும் இல்லாதபடி நீங்கள் அப்படி கொடுப்பதனால் நிச்சயமாய் நீங்கள் கைவிடப்படாதபடி அவருடைய கரத்தை நீங்கள் பற்றி கொள்வதற்கு அது ஏற்றதாக இருக்கும் என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம். இந்த கணவன் மனைவி வாழ்க்கை, இந்த கணவன் மனைவி வாழ்வு என்று சொன்னாலே சண்டை இல்லாமல் இருக்கவே இருக்காது. கணவன் மனைவி வாழ்க்கையுடைய பயணம் என்று சொன்னாலே சண்டை அந்த இடத்தில் இருக்கும். அந்த சண்டை மிக மிக அவசியம். ஏன் அப்படி என்று சொல்லுகிறேன் என்று சொன்னால், அது சண்டை என்று சொல்லுகிறது சரியான வார்த்தை கிடையாது. அது சண்டை அல்ல, கருத்தின் பரிமாற்றங்கள், கருத்தினுடைய பரிமாற்றங்கள். கணவன் தன்னிடம் இருக்கிற கருத்துக்களை மனைவியிடம் பகிர்ந்து கொள்ளுகிற காரியங்கள், மனைவி தன்னிடம் இருக்கிற கருத்துக்களை கணவனிடம் பகிர்ந்து கொள்ளுகிற காரியங்கள். இதை சண்டை என்று நினைக்கிறபடினால்தான் 3வது நபர் அதில் உள்ள நுழைந்து அது உண்மையாகவே சண்டையாய் மாறி கணவன் மனைவியுடைய வாழ்க்கையினுடைய பயணத்தில் ஒரு விரிசல் உண்டாகி விடுகிறது. இது சண்டை அல்ல, இது கருத்து மோதல், கருத்து பரிமாற்றங்கள். கருத்து மோதல் என்று சொல்வதுதான் சரியான ஒரு வார்த்தையாய் இருக்கும் என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம். இது கருத்தின் பரிமாற்றம் என்கிற புரிதல் எப்பொழுது நமக்குள் வருகிறதோ அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையினுடைய பயணம் இனிமை பொருந்தியதாக இருக்கும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு சிலர் 2-3 குழந்தை பிறந்த பின்பும் ஒரு கருத்தை வைத்து மீண்டும் மீண்டுமாய் சண்டையிட்டு கொண்டே இருப்பார்கள். காரணம் என்னென்று சொன்னால், கணவன் சொல்லுவதை மனைவி சொல்லுவதை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு மனப்பான்மை இல்லை, அல்லது கணவனுக்காக மனைவிக்காக என்று சொல்லி என்னை மாற்றிக்கொள்வது அல்லது விட்டு கொடுக்கிற காரியங்கள் இல்லை. இந்த காரியங்கள் இல்லாதிருக்கிறபடினால் ஏதோ ஒரு கருத்து, அந்த கருத்தை மீண்டும் மீண்டுமாக முன்பாக நிறுத்தி சண்டையிட்டு கொண்டே இருப்பார்கள். அந்த சண்டை வாழ்நாள் முழுவதுமாய் தொடர்ந்து கொண்டே இருக்கும். சண்டை என்பது தீராது. அது
இது தீரவில்லை என்று சொன்னால் மீண்டும் மீண்டுமா இந்த கருத்தை வைத்து நாம் சண்டையிட்டுக் கொண்டே இருப்பீர்கள் என்று சொன்னால் அது வாழ்வதற்கு அர்த்தம் இல்லை. அது வாழ்க்கை பயணத்துக்கு அது உகந்ததும் இல்லை. என் கணவன் சொல்வதை, என் மனைவி சொல்வதை ஒன்று ஏற்றுக்கொள்ள வேண்டும், அல்லது புரிந்து கொள்ள வேண்டும், அல்லது என்னை மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும். இதில் எதற்குமே நான் உட்படாமல் நான் சண்டையிட்டுக் கொண்டே இருப்பேன் என்று சொன்னால் நான் வாழ்வதற்கு அர்த்தம் உள்ளவன் அல்ல. நான் வாழ்க்கை வாழுவதற்கு தகுதியற்றவன் என்பதை வெளிப்படுத்துகிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகள், ஆவிக்குரிய காரியங்களிலும் அப்படிதான் நம்முடைய வாழ்வில், நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவுதான் சத்தியங்களை கேட்டாலும், எவ்வளவுதான் தேவன் ஆவிக்குரிய காரியங்களில் நம்மை உணர்த்தினாலும், உடனே ஒரு சத்தியம் போதும், அல்லது ஒரு முறை அந்த வேத வசனத்தின் மூலமாய் குத்தப்பட்ட வாழ்வு இருந்தால் போதும். அந்த குத்தப்பட்ட வாழ்வின் மூலமாய், அந்த சத்தியத்தின் மூலமாய் நான் என்னை உருமாற்றம் செய்து கொள்ள வேண்டும், அல்லது நான் விட்டுக் கொடுக்க வேண்டும், என் குணங்களை மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும். நான் மாற்றி அமைத்துக் கொள்ளாமல், விட்டுக் கொடுக்காமல், என் ஆண்டவருடைய அன்பை நான் புரிந்து கொள்ளாமல், அதை ருசிக்காமல், மீண்டும் மீண்டுமா இந்த கருத்து மோதல், அந்த புரியாத ஒரு வாழ்க்கை பயணம் இருக்குமானால் நான் ஒரு ஆவிக்குரியவனுக்கு அழகுள்ளவன் அல்ல. என் ஆவிக்குரிய பயணம் என்னை அழைத்ததற்கு, என்னை தெரிந்து கொண்டதற்கான காரியங்கள் என்னில் நிறைவேறாது என்பதுதான் உண்மை. எவ்வளவு சத்தியம் கேட்டாலும், எத்தனை பேர் நமக்காக ஜெபித்தாலும், எத்தனை முறை தேவன் சொப்பனத்தில் வெளிப்பட்டாலும், தீர்க்க தரிசனமாய் நாம் நமக்கு அறிவித்தாலும் நாம மாற்றிக்கொள்வதற்கு ஆயத்தமாய் இல்லை. என்னை உருமாற்றம் செய்து கொள்வதற்கு நான் ஆயத்தமாய் இல்லை. நான் தேவனுடைய அன்பை ருசித்து அதில் பயணிப்பதற்கு நான் ஆயத்தமாய் இல்லை. இந்த இடத்துல தான் ஆவிக்குரிய பயணத்தில் ஒரு பெரிய ஒரு சரிவு நிகழுகிறது, ஒரு பெரிய ஒரு தடுமாற்றம் இந்த இடத்துல நிகழ்கிறது. ஏன் இத்தனை நாட்களாய் ரட்சிக்கப்பட்டு இத்தனை நாள் ஆனது, அபிஷேகம் பெற்று இத்தனை நாள் ஆனது, ஆண்டவருடைய அன்பை ருசித்து இத்தனை நாள் ஆனது, நான் சீனியர் பாஸ்டர், சீனியர் விசுவாசி அப்படி என்று சொல்லுகிற நம்முடைய வாழ்க்கையில மாற்றங்கள் நிகழ்கிறதா என்று சொன்னால் இல்லை. அந்த வாழ்க்கையின் பயணம் சுவாரஸ்யமா இருக்கிறதா, ஆசீர்வாதமா இருக்கிறதா என்று சொன்னால் இல்லை. காரணம் வேறு யாரோ அல்ல, நான் அறிந்து பயணிக்கிற இந்த பயணத்தில் ஒன்று நான் விட்டுக் கொடுக்க வேண்டும், அல்லது புரிந்து கொள்ள வேண்டும், அல்லது என்னை உருமாற்றம் செய்து கொள்ள வேண்டும். என்னை உருமாற்றமும் செய்யாமல், நான் புரிந்தும் கொள்ளாமல் நானும் கிறிஸ்தவனா வாழ்கிறேன் அப்படி என்று சொல்லுவது ஆவிக்குரிய பயணத்திற்கு அது உகந்தது அல்ல என்பதை முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எத்தனை ஆண்டுகள் நீங்கள் கிறிஸ்தவர்களாய் இருக்கிறீர்கள் என்பது பெரிதல்ல, கிறிஸ்து வெளிப்படுகிற பாத்திரவான்களாய் நான் மாறுகிறேனா என்பதுதான் அவசியம். இதுதான் ஆவிக்குரிய பயணத்திற்கு அழகு சேர்க்கக்கூடிய காரியமாய் இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்து விட வேண்டாம். இந்த கந்த துணி இருக்குது பாருங்க, இந்த கந்த துணி தரையை நல்லா துடைக்கலாம், அழுக்காக இருக்கிற தரையை துடைக்கலாம். ஆனால் அந்த துணி வேற எதுக்குமே உதவாது, வேற எதுக்குமே அது உதவாது. ஆவிக்குரிய பயணம் கூட அதே மாதிரி தான். உலகத்தில் சொல்லலாம், நான் கிறிஸ்துவன், நான் அபிஷேகிக்கப்பட்டேன், நான் ஒரு ஆவிக்குரிய சபையை சார்ந்தவன், எனக்கு சத்தியம் தெரியும், நான் ஒரு பாஸ்டர், நான் ஒரு ஊழியக்காரன், என்ன வேணா சொல்லலாம், யாருக்கும் பிரயோஜனம் இருக்காது. அழுக்கு துணி, இந்த கந்த துணி எப்படி இந்த தரையை மட்டும் துடைப்பதற்கு மட்டும் பயன்படுத்தப்படும், வேற எதுக்குமே அது பயன்படுத்தப்படாதோ, அப்படிதான் நாம இந்த உலகத்தில் 4 பேருக்கு நாம சொல்லலாம், நான் ஒரு கிறிஸ்துவன், நாங்க யார் தெரியுமா, என் குடும்பம் என்ன தெரியுமா, எங்க வாழ்க்கை என்ன தெரியுமா, எல்லாம் சொல்லலாம். யாருக்கு பயன்? நம்முடைய குடும்பத்தில் ஒரு ரட்சிப்பு வருகிறதா? இல்ல. ஒரு மாற்றம் நிகழ்கிறதா? இல்ல. ஜெபங்கள் கேட்கப்பட்டதா? இல்ல. கட்டுகள் அருந்ததா? இல்ல. ஒரு சாட்சியை கேட்டோம், பல ஆண்டுகளாய் பிசாசுடைய பிடி, ஆனா ஆலயத்துக்கு சென்று கொண்டிருக்கிற குடும்பம், தேவனுடைய அன்பை ருசித்துக் கொண்டிருக்கிற குடும்பம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட குடும்பம். ஆனால் ஏற்றுக்கொண்ட பின்பும் அந்த சகோதரருடைய வாழ்வில் ஒரு சமாதானம் இல்லை. இரவு நேரங்களில் அளக்கழிக்கிற காரியங்கள், அவரை மாத்திரமல்ல அவளுடைய மகளையும், கண்களெல்லாம் ரெட் ஆகி அந்த கண்ணை பிதுங்கி வெளியே வர அளவுக்கு நின்று. மாற்றங்கள் என்ன? ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பின்பு மாற்றங்கள் நிகழாததற்கு காரணம் என்ன என்கிற புரிதல் நமக்குள் இல்லை. இதுதான் தடுமாற்றத்துக்கு காரணம்.
கந்த துணி எப்படி தரையை மட்டும் தான் துடைக்கிறதுக்கு பயன்படுத்தப்படுமோ, நானும் ஏசாமி ஏத்துக்கினேன், பேரை மாத்திட்டேன், ஜாதியை மாத்திக்கின, குளத்தை மாத்திக்கின, எதை மாத்தி என்னங்க பிரயோஜனம்? வாழ்க்கை மாறலையே, ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியாதே, என் விண்ணப்பத்திற்கு பதில் இல்லையே. இந்த அங்கலாய்ப்பு நமக்குள்ள காணப்படுவதில்லை. ஏன் எனக்கு நடக்கல அப்படின்ற அங்கலாய்ப்பு நமக்குள்ள வருவது இல்லை. கந்த துணியை போலதான் சமாதானம் இருக்காது, சந்தோஷம் இருக்காது, விடுதலை இருக்காது, பரலோக ராஜ்யத்தை நான் சுதந்திரித்துக் கொள்வேன் என்கிற நிச்சயம் இருக்காது. கந்த துணியை போல நம்ம பேரை மாத்தின்னு உக்காந்து இருப்போம். வேற எதற்குமே நாம் பயன் பெற மாட்டோம். வாசிக்கலாமே, யோவான் 2வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். யோவான் 2வது அதிகாரத்திலே 14வது வசனத்தை வாசிக்கும் போது அவர் சொல்கிறார், தேவாலயத்திலே ஆடுகள் மாடுகள் புறாக்களாகி இவைகளை விற்கிறவர்களையும் காசுக்காரர் உட்கார்ந்திருக்கிறதையும் அவர் கண்டாராம். ஆலயத்தில் என்ன நடந்தது? ஒரு வியாபாரம் தான் நடந்தது. ஏன் இந்த மாற்றம் இல்லைன்னா அதுதான், நமக்குள்ள ஒரு வியாபாரம் நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் தான் என்னுடைய ஆலயம். நம்முடைய ஆலயத்திலே, நம்முடைய இதயத்திற்குள்ள ஒரு வியாபாரம், திருச்சபைகளிலே ஒரு வியாபாரம். என்ன வியாபாரம் நடக்கிறது? ஏதோ ஒன்று கொடுத்தால் ஆண்டவர் இதை கொடுப்பார். அந்த சபையில் அங்கத்தினரானால் எனக்கு அதை கொடுப்பார். அவருக்கு காணிக்கை கொடுத்தா பாஸ்டர் தலைமையில கையை வச்சு ஜெபிப்பார். அப்படி இருக்கிறார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, வேலூர் பட்டணத்தில் அப்படி இருக்கிறார்கள். காணிக்கை கொடுக்கிறவங்க தலைமையில மட்டும்தான் கையை வச்சு ஜெபிப்பார் பாஸ்டர். காணிக்கை கொடுக்கலாம் ஜெபிக்க மாட்டார். காணிக்கை கொடுக்கிறவன் ஸ்தோத்திரம் சொன்னாதான் கையெடுத்து ஸ்தோத்திரம் சொல்லுவார், இல்லைன்னா யாருக்கு ஸ்தோத்திரம் சொல்ல மாட்டார். வியாபாரம் நடக்குது, வியாபாரம் நடக்கிறது. கந்த துணியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒருவருக்கும் பயன் இல்லை, யாருக்கும் பயன் இல்லை. தேசத்தில் எழுப்புதல் இல்லை, சபைகளில் எழுப்புதல் இல்லை, ஆவிக்குரிய வாழ்க்கையில் எழுப்புதல் இல்லை, விடுதலை இல்லை, நன்மையை பெற முடியல. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சற்று உங்களை நீங்களே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். என் வாழ்க்கையினுடைய பயணம் இந்த நிலையிலே தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறது. ஏன்? நிகழ காரணம் என்ன என்றாவது நாம் ஆராய்ந்து இருக்கிறோமா? யோசித்து பாருங்க. செப்பனியா தீர்க்கதரிசி சொல்கிறார், செப்பனியா 3வது அதிகாரத்திலே 4வது வசனத்தை வாசிக்கும் போது அவர் சொல்கிறார், அதனுடைய தீர்க்கதரிசிகள் வீண் பெருமையும் வஞ்சகம் உள்ளவர்கள், அதனுடைய ஆசாரியர்கள் பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சலாக்கி வேதத்துக்கு அநியாயம் செய்கிறார்கள். என்ன நடக்குது? அநியாயம் செய்கிறோம். சபையில வரோம், சபையில் அநியாயம் செய்கிறோம். ரட்சிக்கப்பட்டவன் சொல்றோம், அநியாயம் செய்கிறோம். அநியாயம் செய்கிறோம். ரட்சிப்புக்குரிய செயல்பாடுகள் இருக்கிறதா? கிறிஸ்துவன் என்பதற்கான அடையாளங்கள் இருக்கிறதா? ஆவிக்குரியவன் என்கிற வித்தியாசத்தை காண்பிக்கக்கூடிய பயணமா என்னுடைய பயணம் இருக்கிறதா? அநியாயம் செய்து கொண்டிருக்கிறோம். இதுதாங்க வாழ்க்கையில் எத்தனை ஆண்டுகள் எவ்வளவு சீனியரா இருந்தா கூட ஒரே ஒரு சின்ன அசைவு கூட நம்முடைய வாழ்க்கையில் நிகழாததற்கு காரணம் இதுதான். ஒரு கந்த துணியை போலதான் தரையை துடைக்கிறதுக்கு தான், வேற எதுக்குமே அது பயன்படலை. ஊர் உலகத்தில் சொல்லலாம், நான் யார் தெரியுமான்? யாருக்கு பயன்? என் வாழ்க்கை துணைக்கு, என் பிள்ளைகளுக்கு, என் பெற்றோருக்கு, யாருக்கு பயன்? ஒருவருக்கும் பயன் இல்லை. சும்மா அழகா உலகத்தில் சுத்தலாம், பயன் யாருக்கும் கிடையாது. காரணம், ஆவிக்குரிய பயணத்தில் ஒரு அநியாயம் நடக்குது. ஆலயத்தில் ஒரு வியாபாரம் நடக்குது. நீங்களே என்னுடைய ஆலயங்கள், என் இதயத்துக்குள்ள ஒரு வியாபாரம். இதை கொடுத்தா ஆண்டவர் அதை கொடுத்துருவார். எல்லாமே லஞ்ச பொருளை போலதான் உபவாசத்தை மாத்திட்டோம் லஞ்ச பொருளா. தேவனுக்கு கொடுக்கிற காணிக்கையை லஞ்ச பொருளா மாத்திட்டோம். காணிக்கை கொடுத்தா எனக்கு அதை கர்த்தர் கொடுப்பார். உபவாசம் இருந்தா பிசாசு ஓடிடும். யார் சொன்னதுன்னு தெரியல. சத்தியத்தை அறியாமல் விடுதலை உண்டு என்று வேதம் சொல்லவில்லை. பாவங்களை அறிக்கை செய்து விட்டுவிடாமல் அவனுக்கு இரக்கம் கிடைக்கும் பைபிள் சொல்லல. பாவத்தையும் விடுவதற்கு ஆயத்தமா இல்ல, சத்தியத்தை அறிந்து கொள்வதற்கு ஆயத்தமா இல்ல. ஆனா காணிக்கை கொடுத்து ஆண்டவர் எனக்கு விடுதலை கொடுப்பார், ஆசீர்வாதங்களை கொடுப்பார், ஐஸ்வர்யனாய் மாற்றிடுவார். உபவாசம் இருந்தா கட்டுகள் அறுக்கப்படும், பிசாசு ஓடும். எவ்வளவு வேதனையான ஒரு காரியம் என்பதை அறிந்து கொள்ளுங்க.
இன்னைக்கு கிறிஸ்தவ மார்க்கம் இப்படிதான் பயணம் செய்து கொண்டிருக்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு விழிப்புள்ள ஒரு ஆவிக்குரிய வாழ்வு வேண்டும் என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம். உடைய ஆவிக்குரிய பயணத்திலே ஒரு விழிப்பு வேண்டும். 1 பேதுரு 1 அதிகாரத்தை எடுத்துக் கொள்ளலாம். அதுல 18-19 வசனங்களை வாசிக்கும் போது சொல்கிறார், உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடக்கை நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற ரத்தத்தினாலே நீங்கள் மீட்கப்பட்டீர்கள். மறந்துடாதீங்க, இந்த ரட்சிப்பு, இந்த ஆவிக்குரிய பயணம் வெள்ளினாலும் பொன்னினாலும் விலை கொடுத்து வாங்குகிற காரியம் அல்ல. இது வியாபார நோக்கத்தோடு செயல்படுகிற ஒரு ஆவிக்குரிய பயணம் அல்ல. இந்த புரிதல் முதலாவது நமக்கு வேண்டும். குற்றமில்லாத அந்த ஆட்டுக்குட்டி ரத்தம் சிந்தியபடினால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எனக்காக அவர் அடிக்கப்பட்டபடியினால் இந்த விடுதலை, இந்த ரட்சிப்பு, இந்த ஆசீர்வாதம், இதை ஒவ்வொரு கிறிஸ்தவனும் தன் மனதிலே பதித்துக் கொள்ள வேண்டும். ஏன் அப்படி சொல்லுகிறேன் என்று சொன்னால், இந்த ரட்சிப்பும் இன்று வியாபாரமாகிவிட்டது. அபிஷேகமா, இந்த டொனேஷன் வாங்கிட்டு அதுல பங்கு பெறு, உனக்கு ஆசீர்வாதம், அபிஷேகம் கிடைக்கும். எந்த இடத்துல யார் கற்றுக் கொடுத்தது என்று தெரியவில்லை. ஊழியம் செய்வதற்கு பணம் தேவைதான், இல்லை என்று சொல்லவில்லை. ஆண்டவர் சமூகத்திலே அமர்ந்திருந்து ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு பின்பு உன்னை இணைத்துக் கொள்ளும் பொழுது தேவன் வானத்தின் பலகணிகளை திறப்பார். ஆண்டவரிடமும் நாம் கேட்பது இல்லை, இது ஆண்டவருக்கு உகந்த காரியமா என்று சொல்லி பார்ப்பதும் இல்லை. ஆனால் எல்லாம் வியாபாரமாய் மாறிவிட்டது. அது வெளியேற பெற்ற கல்வாரி ரத்தம் சிந்தியபடினால ரட்சிப்பு. அந்த ரட்சிப்பு டொனேஷன் புக் போட்டு வாங்குவதனால இல்லை, பாஸ்டர் தொடுவதனால அல்ல. எனக்குள்ள ஒரு மாற்றம் நிகழணும். நான் என் ஆண்டவருடைய அன்பை ருசிக்கணும். என் ஆண்டவரை நான் புரிந்து கொள்ளணும். நான் விட்டு கொடுக்கணும். நான் என்னை தாழ்த்தணும். நான் என்னை உருமாற்றம் செய்து கொள்ள வேண்டும். இதுதான் ஆவிக்குரிய அழகு. இதெல்லாம் நடக்காது. இதெல்லாம் நடக்கலனாலே நீ ஆவிக்குரிய பயணத்துக்கு நீ உகந்தவன் அல்ல. தேவனுடைய ராஜ்யத்தை நீ சுதந்தரித்துக் கொள்ள முடியாது. மறந்து விடாதே. யாராவது தவறுதலாக உனக்கு அப்படி போதித்திருப்பார்கள் என்று சொன்னால் ஏமாற்றம் அடைந்து விடாதே. விழிப்போடு உன்னுடைய வாழ்வை நீ நகர்த்த பார். தேவனுடைய கிருபையை அற்பமாய் எண்ணி விடாதே. தேவன் நம்முடைய வாழ்வை நகர்த்தி கொண்டிருக்கிற ஒவ்வொரு நிகழ்வுகளையும் புரிந்து கொண்டு உன்னுடைய வாழ்வை நீ நகர்த்து. எபிரேயருக்கு எழுதும் போது அவர் சொல்லுகிறார், எபிரேயர் 2 அதிகாரத்திலே 3 வசனத்தை வாசிக்கும் போது அவர் சொல்லுகிறார், முதலாவது கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு பின்பு அவரிடத்திலே கேட்டவர்களாலே நமக்கு உறுதியாக்கப்பட்டு இருக்கிறது. கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு பின்பு அவரிடத்தில் அவர் மூலமாய் கேட்டு பின்பு தான் உறுதியாக்கப்படுகிறது. புரிந்து கொள்ளுங்க. ஆண்டவர் சமூகத்தில் உட்காருங்க. எல்லாத்துக்கும் நேரம் கொடுக்கிறோம். உறங்குவதற்கு நேரம் கொடுக்கிறோம், உண்ணுவதற்கு நேரம் கொடுக்கிறோம், ஆடையை மாற்றிக்கொள்வதற்கு, நம்மை அழகுபடுத்திக் கொள்வதற்கு ஒரு நேரங்களை கொடுக்கிறோம். ஆனால் வேதத்தை வாசிப்பதற்கு இன்று கிறிஸ்தவர்கள் நேரம் கொடுப்பதற்கு பிரியப்படவில்லை. குடும்ப ஜெபம் செய்வதற்கு பிரியப்படுவதில்லை. இது எங்கு கிடைக்கும்? அவர் மூலமாய் அவரிடத்தில் அமர்ந்திருந்து பெற்றுக் கொள்ளுகிற காரியங்கள். அமர்ந்திருப்பது கிடையாது. எனக்கு போன் பண்ணவொடனே, இன்னைக்கு தான் நிறைய பாஸ்டர் இருக்கிறாங்களே, போன் பண்ணவொடனே உடனே ஒரு பாஸ்டர் உடனே ஜெபித்து விடுவார். வாழ்க்கை மாறிடும். அப்படி நாம கனவு காணுகிறோம். எல்லாம் பகல் கனவு போல கலைஞ்சு போயிடுது. விடுதலை கிடைச்சிச்சா? இல்லை. 40 நாள் இல்லை, 40 வருஷம் உபவாசம் இருந்தாலும் முடியாது. இதெல்லாம் ஒரு வியாபார நோக்கத்தோடு ஓடுகிற ஒரு பயணமாய் மாறி போனது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை அறிந்து கொள்ளுங்க. ஆவிக்குரிய பயணத்தை குறித்து அறிந்து கொள்ளுங்க. ஆண்டவர் உன்னிடத்தில் எதை எதிர்பார்க்கிறார், எதை உன்னிடத்தில் கேட்கிறார் என்பதை அறிந்து கொள். உன் இதயத்தை அவர் கேட்கிறார். நம்ம இதயத்தை கொடுப்பதற்கு விருப்பம் இல்லை. இதயத்தை வேறு யாருக்கு நாம கொடுத்துட்டோம்.
வேறு யாரும் அதை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறாங்க. அதனால ஆண்டவருக்கு அந்த இதயத்தை கொடுப்பதற்கு நமக்கு விருப்பம் இல்லை. அப்போ ஆண்டவருக்கு என்ன கொடுப்போம்? ஆண்டவருக்கு முடிய கொடுத்துருவோம். மொட்டை அடிச்சுட்டா தெய்வம் எல்லாம் மாத்திரும். வேளாங்கண்ணிக்கு போய் தலையை கொடுத்துட்டாக்கா ஆண்டவர் எனக்கு எல்லாத்தையும் செஞ்சிருவார் அப்படி நாம் நினைக்கிறோம். அப்படி போனவர்களுக்கு யாருக்கும் மாற்றங்கள் காண இயலவில்லை. அப்படி மாற்றங்கள் கண்டவர்கள் இல்லை. புரிந்து கொண்டால் உடைய ஆவிக்குரிய பயணம் வெற்றி உள்ள ஒரு பயணமாய், அது அழகு சேர்க்கக்கூடிய பயணமாய், அது இனிமை உள்ள ஒரு பயணமாய் இருக்கும் என்பதை நீங்கள் மறந்து விட வேண்டாம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அழைப்பு நோக்கங்களை புரிந்து கொள்ளுங்க. இந்த பயணத்திலே நான் வியாபாரம் கலந்திருக்கிறதா என்பதை கவனிங்க கொஞ்சம். இல்லை என்று சொன்னால் என்னுடைய வாழ்வு கந்த துணிய போலதான். துடைக்கிறதுக்கு மட்டும்தான் பயன் பெறும், வேற எதுக்கு அது பயன் பெறாது, வேற எதுக்கும் கிடைக்காது, வேற எதுவும் நடக்காது. நான் ஒரு கிறிஸ்தவன் பேரை மாத்திட்டேன், என்னுடைய குலத்தை மாத்திக்கினேன் சொல்லலாம். யாருக்கு பயன்? யாருக்கு? குடும்பத்தில் மாற்றம் வந்துச்சா? ஆசீர்வாதம் கிடைச்சிச்சா? பரலோகம் சென்றடைவே என்கிற நிச்சயம் நமக்குள்ள இருக்குதா? இல்லை, இல்லை நமக்குள்ள. ஸ்தேவான் அப்போஸ்தலனாகிய பவுல் மட்டும் தான் டிக்ளேர் பண்ண முடிஞ்சிச்சு. தன்னுடைய ஆவியை தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்தான் ஸ்தேவான். அப்போஸ்தலனாகிய பவுல் நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை முடிக்கிறேன்னு அதை ஃபினிஷ் பண்றான், அதை கம்ப்ளீட் பண்றான். நாம யாரோ வாழ்ந்து வாழ்ந்து முடிச்சதுக்கு நாம போட்டுக் கொள்ளலாம், நல்ல போராட்டத்தை போராடி ஒரு ஓட்டத்தை முடிச்சாருன்னு. ஏன்னா அந்த ஆத்துமாவை சொல்ல முடியாது, அது எப்படி வாழ்ந்தது என்பது அதுக்கு தான் தெரியும். நீங்க எப்படி வாழ்ந்தீங்கன்றது உங்களுக்கு தான் தெரியும், இல்லையா? மனைவி கிட்ட ஒன்று சொல்லுவோம், பெத்தவங்க கிட்ட ஒன்று சொல்லுவோம், மற்றவங்க கிட்ட ஒன்று சொல்லுவோம், பிள்ளைங்க கிட்ட ஒன்று சொல்லுவோம். அப்பா யார் தெரியுமா? பெரிய பாஸ்டர். ஆனா அப்பா என்னன்னு அட்டூழியம் பண்றான்னு அப்பாவுக்கு மட்டும்தான் தெரியும். அப்படி நீங்க என்ன செய்யறது உங்களுக்கு தான் தெரியும். அதனால தான் உங்க ஓட்டத்தை கம்ப்ளீட் பண்ண முடியல. நாம செத்துட்டோன்னா வேற யாரோ ஒருத்தன் பொய்யா அவன் கம்ப்ளீட் பண்றான். நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை அவர் முடிச்சார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஆவிக்குரிய பயணத்தில் நிகழ்கிற ஒரு பெரிய ஒரு தடுமாற்றம் இதுதான் என்பதை நீங்க மறந்துடாதீங்க. கந்த துணியா வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையினுடைய பயணம் கந்த துணியை போலதான் இருக்குது. வேற எதுக்கு அது பயன் பெறல, வேற எதற்கு அது பிரயோஜனப்படல. அதான் எசேக்கியேல் தீர்க்கதரிசி சொல்கிறார். எசேக்கியேல் 44வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். அதுல 7வது வசனத்தை வாசிக்கும் போது அவர் சொல்கிறார், நீங்கள் எனக்கு செலுத்த வேண்டிய ஆகாரமாகிய நினத்தையும் இரத்தத்தையும் செலுத்துகையில் என் ஆலயத்தை பரிசுத்த குலைச்சலாக்கும்படி விருத்த சேதனம் இல்லாத இருதயமும் விருத்த சேதனம் இல்லாத மாம்சமும் உள்ள அந்நிய புத்திரரை என் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் இருக்கிறதுக்காக அழைத்து கொண்டு வந்தீர்கள். நீங்கள் செய்த எல்லா அருவருப்புகளினாலும் அவர்களுடைய உடன்படிக்கை மீறிட்டார்கள். அழகா சொல்றார், உடன்படிக்கை இங்க மீறப்படுது. ஏன் மீறப்படுது? அந்நிய புத்திரரை பரிசுத்த ஆலயத்துக்குள்ள பிரவேசித்து அதை பரிசுத்த குலைச்சல் ஆக்குகிறான். யார் அந்நிய புத்திர? சத்தியத்தை முழுமையா அறியாதவன், ரட்சிப்புனா என்னன்றது முழுமை தெரியாதவன். ஆண்டவர் ஏன் ரத்தம் சிந்தினார் தெரியல, ஏன் அபிஷேகம் பெற்றான் தெரியல, ஏன் வரங்களை கொடுத்தா தெரியல. இவன் எல்லா இடத்துல போய் கை தட்டத்துக்கு தான் ஓடுறான்னு தவிர ரட்சிப்பினுடைய அனுபவத்தை செயல்படுத்துவதற்கு இல்லை. கையை தட்டி குதிக்கணும், எனக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை காட்டணும். பரிசுத்த ஆவியை குற்றப்படுத்தல, அபிஷேகம் பெற்றவர்களை குற்றப்படுத்தல, அதனுடைய காரணங்களை அறியாமல் இருப்பது தவறு என்று சொல்லுகிறேன். ஏன் அதை பெற்றுக்கொண்டோம்? அறியாமல் ஓடிக்கொண்டிருக்கிறோம். எதற்கு எனக்கு இதை வரங்களை கொடுத்தால் அறியாமல் ஓடிக்கொண்டிருக்கிறோம். இதுதாங்க ஒரு பெரிய ஒரு தவறு. எதற்கு பெற்றேன்னு தெரியல. இதனால வேதம் சொல்லுது, எசேக்கியா தீர்க்கதரிசி சொல்றாரு, அது பரிசுத்த குலைச்சல் ஆக்கி விடுகிறதா. பரிசுத்தமான காரியங்கள் பரிசுத்த குலைச்சல் ஆக்கி விடுகிறது. உண்மையா அபிஷேகம் பெற்றவன் யாருன்னு தெரியல, போலித்தனமா அபிஷேகம் பெற்றவன் யாருன்னு தெரியல, சத்தியம் அறிந்தவன் யாருன்னு தெரியல, சத்தியம் அறியாதவன் யாருன்னு தெரியல, உண்மையான ஊழியக்காரன் யாருன்னு தெரியல, போலித்தனமா ஊழியம் செய்யறவன் யாருன்னு தெரியல, கர்த்தருக்காக ரத்த சாட்சியாய் வாழுகிறவன் யாருன்னு தெரியல, இந்த இடத்துல வியாபாரம் செய்கிறவன் யாருன்னு தெரியல. எவ்வளவு வேதனை இல்லை?
எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஜாக்கிரதையாய் போகணும். ஆவிக்குரிய பயணத்தில் கண்மூடித்தனமாக ஓடிடாதீங்க. ஆவிக்குரிய பயணத்தை நன்கு அறிந்து புரிந்து உங்களுடைய வாழ்வை நகர்த்துங்க. அறியாமல் ஓடிவிடாதீங்க. நோக்கங்களை அறியாமல் ஓடிவிடாதீங்க. நோக்கங்களை அறிந்து கொண்டு உங்களுடைய வாழ்வை நகர்த்துங்க. எசேக்கியேல் தீர்க்கதரிசி சொல்கிறார், 8வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். அதில் 16வது வசனத்தை வாசிக்கும் போது சொல்கிறார், என்னை கர்த்தருடைய ஆலயத்தின் உட்பிரகாரத்திலே கொண்டு போனார். இதோ கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல் நடையிலே மண்டபத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே ஏறக்குறைய 25 புருஷர் தங்கள் முகத்தை கர்த்தருடைய ஆலயத்துக்கும் தங்களுடைய முகத்தை கீழ் திசைக்கும் நேராக திருப்பினார்கள். கிழக்கே இருக்கும் சூரியனை நமஸ்கரித்தார்கள். முதுக காட்டுறான் கடவுளுக்கு. கிழக்கே இருக்கிற சூரியனுக்கு நமஸ்காரம் போடுறான். நல்லா கவனித்திருப்பீங்களா? கல்லறை கூட எங்க இருக்குதுன்னா கிழக்க பார்த்து தான் இருக்குது. பணத்தை கூட கிழக்க பார்த்து தான் புதைக்கிறான். வீட்டை கட்டும்போது கூட வாஸ்து பார்த்து தான் புதைக்கிறான். கர்த்தருக்கு அருவருப்பா இல்லை? சூரியனை நமஸ்கரிக்கிறதுக்காக கர்த்தர் உன்னை என்ன தெரிந்து கொண்டார். கவனியுங்க. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஆவிக்குரிய பயணத்தில் எவ்வளவு தவறு நிகழ்கிறது என்பதை கவனியுங்க. இந்த தவறு தான் என்னுடைய சந்ததியை ஆவிக்குரிய காரியத்தில் நிறுத்த முடியல. நான் செய்கிற தப்பை பார்த்துட்டு என் பிள்ளையும் அது செய்யுது. நான் வாழுற வாழ்வு அது பார்க்குது. நான் அடிச்சுவடா இருக்கிறேன். நான் முன்மாதிரியா இருக்கிறேன். எப்படி முன்மாதிரி? எதற்கு முன்மாதிரி? எதற்கு அபிஷேகம்? எதற்கு இந்த வரம்? எதற்கு இந்த அழைப்பு? எதற்கு இந்த ஊழியம்? தெரியல, நமக்கு தெரியல. அதான் என் சந்ததிக்கு அடையாளங்கள் மாறி போது, பாதைகள் மாறி போது, அழைப்பின் நோக்கம் மாறி போது. எதற்கு ஊழியத்துக்கு வரோன்னு தெரியல, எதற்கு ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோன்னு தெரியல. ஆத்ம பாரம் இல்லாம ஓடுது. எதற்கு ஆலயத்துக்கு வரோம் தெரியல. ஏன் ஓய்வு நாள் நம்ம ஆராதிக்கணும் தெரியல. ஏன் வேதம் வாசிக்கணும், ஏன் ஜெபிக்கணும் தெரியல. எல்லாரும் வாசிக்கிறாங்க, நானும் வாசிக்கணும். கேலண்டர் இருக்கிற ஒரு வசனத்தை பார்த்துட்டு படிச்சுட்டேன் சத்தியத்தை. எல்லாரும் ரொம்ப நான் பிஸியாக இருக்கிறேன். பிள்ளைகளை யாருன்னா ஒருத்தர் இந்த டேட்டில் இருக்கிற வசனத்தை படி, காதில் கேட்டுட்டு அப்படியே போடுறது. வேதம் அதுதான் அழகாய் தெளிவாக சொல்லுது. கல்லாதவர்கள், உறுதி இல்லாதவர்கள் மற்ற வேத வாக்கியங்களை புரட்டுகிறது போல தங்களுக்கு கேடு வரத்தக்கதாக இவைகளும் புரட்டுகிறார்கள். வேதம் அப்படிதான் சொல்லுது. புரிந்து கொள்ளுங்க. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, புரிந்து கொண்டு உங்களுடைய ஆவிக்குரிய காரியங்களில் ஓடுங்க. புரியாம ஓடாதீங்க. புரிந்தவர்களாய் பயணம் செய்யுங்க. புரிந்தவர்களாய் உங்களுடைய பயணத்தை நகர்த்துங்க. கர்த்தர் வர இருக்கிறார். 2 பேதுரு 3வது அதிகாரம் 16வது வசனத்துடைய பிற்பகுதி அப்படிதான் சொல்லுது. கேடு வரத்தக்கதாக வேதத்தை கையில் எடுத்திருக்கிறோம். வேதத்தை கையில் எடுத்தது கேடா மாறி போது. தலைமாட்டில் வச்சுக்கின்னு தூங்கினா பேய் ஓடும். ஓடிச்சா? ஓடல. எத்தனையோ குடும்பங்களில் போய் கேட்டிருக்கிற, தலைமாட்டில் வச்சுன்னு படுப்பையா, நைட்டு ஏதோ கொஞ்சோண்டு தூக்கம் வந்துச்சு. நீ வைக்கா காட்டி கூட அந்த கொஞ்சோண்டு தூக்கம் வரும். ஏன்னா அதை எதற்கு எப்படி அதை பயன்படுத்தணும் தெரியல. தங்களை கேடு வரத்தக்கதாக இவைகளை புரட்டுகிறார்கள். வேதம் கையாளுகிற விதம் இருக்குதுங்க. வேதத்தை படிக்கிற விதம் இருக்குது. தவறுதலா படிச்சுன்னா அவ்வளவுதான். கத்தி இருக்குது இல்லையா, அந்த கத்தி முரடம் கிடைச்சா எங்க பிடிக்கிறதுனே தெரியாது. அதை பிடிச்சு கை அறுத்துக்கும். நல்ல சமையல் செய்யற ஒரு பெண்மணி கையில கிடைச்சா ஒரு நல்ல ஒரு சமையல் ஆகும். பிடிக்கிறவங்களை பொறுத்து தான் இருக்குது. இது இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். இந்த பட்டயத்தை பிடிக்கிறவனை பொறுத்து தான் இருக்குது. முரட்டுத்தனமா வியாபார எண்ணத்தோடு பிடிச்சனா மற்ற ஆத்தும் அவனை அழிச்சிட்டு போயிடுவேன். குழந்தைத்தனமா அது எப்படி கையாளணும்னு தெரியாம நானும் படிக்கிறேன் அப்படின்னு படிச்சனா உன் கையை தான் விட்டோம். அது அறிஞ்சிக்கின்னு படி, அது புரிந்துக்கின்னு படி, அந்த பரிசுத்த வேதாகமத்துக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுத்து படி.
அதற்குரிய ஆசீர்வாதம் அதில் உள்ளது என்பதை நீ மறந்து விட வேண்டாம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்று நம்முடைய ஆவிக்குரிய பயணத்துடைய நிலைகள் இப்படிதான் போய் கொண்டிருக்குதுங்க. ஆவிக்குரிய பயணத்துடைய நிலைகள் இப்படிதான் தடுமாறி கொண்டிருக்கிறது. அதான் 2 நாளாக 36வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். 2 நாளாக 36வது அதிகாரம் அதில் 14வது வசனத்தை வாசிக்கும் போது சொல்கிறார், ஆசாரியரில் பிரதானமானவர்கள் யாவரும் ஜனங்களும் கூடி புறஜாதிகளுடைய சகல அருவருப்புகளின்படியேயும் மிகவும் துரோகம் பண்ணி கர்த்தர் எருசலேமிலே பரிசுத்தம் பண்ணின அவருடைய ஆலயத்தை தீட்டுப்படுத்தினார்களாம். எப்படி தீட்டுப்படுத்தினார்கள்? புறஜாதிகளுடைய அருவருப்புகள் தேவனுடைய பணியில வருகிறதா. சத்தியம் அறியாதவன் செய்கிற பாவம் இன்னைக்கு சத்தியம் தெரிஞ்சவன் செய்கிறது. இதுதான் இன்னைக்கு நம்முடைய ஆலயங்கள் தீட்டுப்படுத்தப்படுவதற்கு காரணம். உலகத்தை சத்தியம் அறியாதவன் செய்கிற காரியத்தை இன்னைக்கு நம்முடைய பரிசுத்த ஆலயத்திலும் செஞ்சிடுறோம். ஆலயமே தீட்டு ஆயிடுது, ஆலயமே தீட்டுப்படுத்தப்பட்டுடுது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஆலயத்தை தீட்டுப்படுத்திடாதீங்க, அதை பரிசுத்த குலைச்சல் ஆக்கிடாதீங்க. ஜாக்கிரதையா போங்க. ஆவிக்குரிய பயணத்தை அறிந்து கொண்டு பயணம் செய்யுங்க. அது அறியாம போகாதீங்க. அறியாதவர்கள் செய்வதை போல நீ பரிசுத்த வேதாகமத்தை கையாளாதே. ஓசியா தீர்க்கதரிசி அதை தான் சொல்கிறார். ஓசியா 9வது அதிகாரத்திலே 17வது வசனத்தை வாசிக்கும் போது அவர் சொல்கிறார், அவர்கள் அவருக்கு செவி கொடாமல் போனபடியினால் என் தேவன் அவர்களை வெறுத்து விடுவார். செவி கொடுக்கல, புரிந்துக்கல, அவ்வளவுதான், பிளவு வந்துடும். தேவன் உன்னை வெறுத்துருவார். உன் ஜெபத்தை கேட்க மாட்டார். பாஸ்டர் ஜெபிக்கோ அப்படின்னு அவனா ஏன் பாஸ்டர் தேடி ஓடுறன்னு சொல்லு. பாஸ்டர் போதிக்கிறவர், அவர் போதகர், உனக்கு கற்றுக் கொடுப்பார் சத்தியத்தை. நாம என்ன செய்யற? விடுதலை கூட அங்க ஓடுறோம், பாவத்தை செஞ்சுட்டு இருப்போம், சத்தியத்தை புரிஞ்சுக்க மாட்டோம். தேவன் எதற்காக அழைச்சார் அதெல்லாம் புரிஞ்சுக்க மாட்டோம். அவர் சொல்ற அந்த வசனங்களுக்கு ஓய்வு நாளில் கேட்கிற சத்தியத்துக்கு செவி கொடுக்க மாட்டோம். அதனால தேவன் வெறுத்துடுறார். போ, நீ என் பிள்ளை இல்லை, போ, நீ என் பிள்ளை இல்லை, போ, உன் ஜெபத்தை நான் கேட்க மாட்டேன், போ. அதனால நம்மளுக்கு ரெக்கமெண்டேஷன், உடனே பாஸ்டர் ஜெபியுங்க, பிரதர் ஜெபியுங்க. அவர் ஜெபிச்ச உடனே ஏதோ மாறிட்ட மாதிரி ஒரு மாய தோற்றம். ஐயோ பாஸ்டர் வந்து ஜெபிச்சுட்டு போயிட்டார், ஐயோ பாஸ்டர் தீர்க்கதரிசனமா சொன்னாரு. எத்தனையோ தீர்க்கதரிசனங்கள் அப்படி நீ கேட்ட, எத்தனையோ பாஸ்டர் வந்து ஜெபிச்சுட்டு போனாங்க. வாழ்க்கையில் என்ன ஆச்சு? மாறிச்சான்? ஒரு அசைவு ஒன்றும் இல்லை, வராது, நிகழாது. நீ செவி கொடு, கேட்கிற சத்தியத்துக்கு செவி கொடு. இந்த ஓய்வு நாள் மூலமா நான் என்ன மாற்றம் எனக்குள்ள வரணும். ஒரு முறை தாங்க கருத்து மோதல், ஒரே முறை தான் சண்டை. நல்லா போடுங்க மனைவி கிட்ட, கணவன் கிட்ட நல்லா போடுங்க. அந்த சண்டை மீண்டும் வரக்கூடாது. அந்த கருத்தின் பரிமாற்றம் வந்துடும், அதோட முடிஞ்சிட்டு திருப்பி அதே கருத்தை குறித்த மீண்டும் மீண்டும் நீ சண்டை போடுறன, நீ வாழத்துக்கு தகுதி இல்லை. 2 குழந்தை ஆயிடுச்சு, 3 குழந்தை ஆயிடுச்சு, இன்னும் அந்த கருத்துக்காக சண்டை போட்டு இருப்பீங்கனாக்கா நீங்க வாழறதுக்கு தகுதி உள்ளவர்கள் இல்லை. ஆவிக்குரிய பயணத்தில் அதே மாதிரி தான். சத்தியம், ஒரு சத்தியம் போதுங்க, தொடப்பட்டு நான் இன்னைக்கு மாறிடணும். ஓய்வு நாளா இன்னைக்கு நான் இதை மாத்திக்கணும். அந்த ஓய்வு நாள் மூலம் எண்ணங்களை மாற்றணும், சிந்தனையை மாற்றணும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஓய்வு நாளில் மாறணும். இத்தனை நாள் எத்தனை சத்தியம் கேட்டோம், எத்தனை முறை தொடப்பட்டோம், மாற்றம் வந்துச்சா? இல்ல, நீ செவி கொடுக்கல, அதனால தான் கர்த்தர் உன்னை வெறுத்துட்டார். நான் சொல்லல, ஓசியா தீர்க்கதரிசி மூலமா தேவன் சொல்லுகிறார். தேவன் உன்னை வெறுத்து விடுகிறார். தேவன் வெறுக்கக்கூடிய பாத்திரவனாய் நீ மாறுகிறாய். தேவன் வெறுத்து தள்ளுகிறார். உன்னை மறந்துடாத. உன்னை நேசிக்கிறார் அப்படின்னு சொல்லாத. சொல்லலாம் 4 பேர் சேர்ந்து ஏசாமி என்னையும் நேசிக்கிறார்னு, அவர் உன்னை வெறுத்துட்டு இருக்கிறார். யாரை நேசிக்கிறார்னு சத்தியம் அறிந்தவங்களுக்கு தெரியும். அதான் எரேமியா தீர்க்கதரிசி சொல்கிறார். எரேமியா 7வது அதிகாரத்திலே 15வது வசனத்தை வாசிக்கும்போது சொல்கிறார், நான் உங்களுடைய எல்லா சகோதரராகிய எப்பிராயீம் சந்ததி அனைத்தையும் தள்ளி போட்டது போல உங்களை என் முகத்தை விட்டு தள்ளி போடுவேன் என்று கர்த்தர் சொல்லுவார். தேவன் தள்ளி போடுறார், செவி கொடுக்கலனால தள்ளி போட்டுறார். எப்பிராயீமை தள்ளி போட்டது போல உன் சந்ததியை தள்ளி போட்டுறார். இந்த சாபங்கள் வருது இல்லையா, 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் இந்த சாபங்கள்
சாபங்கள் அது விடமாட்டுது நம்மளை விட்டு. எவ்வளோ ஜெபம் பண்ணாலும், எத்தனையோ பெரிய பெரிய கூட்டங்களில் கலந்து கொள்கிறோம், அப்படியே தொடப்படுறோம், அப்படியே ஆல்டர்காருக்கு முன்னாடி கூப்பிடுவாங்க, ஓடி போய் நிற்கிறோம், அழறோம், கையை தூக்கணும். சரிங்க, எல்லாம் நல்லது நடந்தது, சரிதான். மாற்றம் வந்துச்சா? வரலையே. ஏன் வரலன்னு என்னைக்காவது யோசிச்சியா? உடனே பாஸ்டர் சரியில்லை. பாஸ்டர் சரியாதாங்கிறாரு. பாஸ்டர் அற்புதம் செய்வான்னு பைபிள் சொல்லலையே. அந்த ஆணிப்பாய்ந்த கரம் தான் அற்புதம் செய்யும் வேதம் சொல்லுது. வேதம் சத்தியத்தை அறிஞ்சாதான் அவனுக்கு விடுதலைன்னு சொல்லுது. அடையாளம் பாஸ்டர் செய்ய மாட்டாரா? இல்ல இல்ல, விசுவாசிக்கிற எல்லாரும் செய்கிறாங்க அடையாளத்தை. பரிசுத்த வேதம் அப்படிதான் சொல்லுது. மார்க் 16வது அதிகாரம் 17-18 தான் சொல்றாரு, விசுவாசிக்கிற எல்லாரும் அடையாளம் செய்யலாம். இன்னைக்கு நாம செய்யலையே. நம்மளாம் விசுவாசின்னு சொல்றோம், அடையாளம் செய்ய முடியல. ஏன்னு என்னைக்காவது யோசிச்சிங்களா? தேவன் வெறுத்துட்டு இருக்கிறார். உன்னை தள்ளிட்டார், போ, நீ வேண்டாம் என்கிட்ட. தேவ ஆவியானவர் சவுலை விட்டு போனார், அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. அவன் ஒண்ணுமே செய்ய முடியல. அதுக்கு அதன் பின்பு இன்னைக்கு அப்படிதான் நம்முடைய வாழ்க்கையில தேவன் வெறுத்துட்டார். நம்முடைய செயல்களை பார்த்து தேவன் வெறுத்துட்டார். இன்னைக்கு தேவனால் வெறுக்கப்பட்ட பாத்திரவான்களாய் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதான் உபாகம் 31வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். உபாகமும் 31வது அதிகாரத்திலே 17வது வசனத்தை வாசிக்கும் போது அவர் சொல்லுகிறார், அந்நாளிலே நான் அவர்கள் மேல் கோபம் கொண்டு அவர்களை கைவிட்டு என் முகத்தை அவர்களுக்கு நான் மறைப்பேன். அதனால் அவர்கள் பட்சிக்கப்படும்படிக்கு அநேக தீங்குகளும் இக்கட்டுகளும் அவர்களை தொடருகிறது. ஏன் வருது இக்கட்டு தீங்களா? ஏன் வருது? நீ செவி கொடுக்கல. எல்லாம் வருது. எவ்வளவு ஜெபிச்சாலும் பாஸ்டர் விடுதலை இல்லை, எவ்வளவு ஜெபிச்சாலும் நோயிலிருந்து விடுதலை இல்லை, எவ்வளவு ஜெபிச்சாலும் ஆலயத்துக்கு போனாலும் ஊழியம் செஞ்சாலும் விடுதலை இல்லை. சத்தியத்துக்கு செவி சாய முதல்ல. அம்மா, சத்தியத்துக்கு கொஞ்சம் செவி சாயுங்க. சத்தியம் என்ன சொல்லுதுன்னு பார்த்தது கீழ்ப்படி. வேற எதையும் அவர் உங்ககிட்ட கேட்கல, வேற எதையும் கேட்கல. தீங்கும் இக்கட்டும் தொடருகிறது. யாரும் இல்லை காரணம்? நாம தான் அதற்கு காரணம். தீங்கும் இக்கட்டுகளும் அவர்களை தொடரும். அந்நாளிலே அவர்கள் எங்களுடைய தேவன் எங்கள் நடுவில் இராததினால் அல்லவா இந்த தீங்குகளை தொடர்ந்து. தேவன் இல்ல, போயிட்டார், விட்டுட்டார், கைவிட்டுட்டார். செவி கொடுக்கலாம், கைவிட்டுடுவார். செவி கொடுக்கலாம், கைவிட்டுடுவார். அவ்வளவுதான், மறந்துடாத. உனக்கு அந்த பாஸ்டர் தெரியும், அந்த பாஸ்டர் தெரியும், பில்லி கிராம தெரியும், மோகன் சிய தெரியும், அகஸ்திய அண்ணனை தெரியும், எல்லாரும் தெரிஞ்சிருக்கும். அவங்களுக்கு உன்ன தெரியுமா? தெரியாது. உனக்கு ஆண்டவரை தெரியும், ஆனா ஆண்டவருக்கு உன்ன தெரியுமா? ஆண்டவர் உன்னை எடுத்து பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு நீ இருக்கிறியா? அவர்தான் உன்னை வெறுத்துட்டாரு. தீங்கும் இக்கட்டும் தான் வாழ்க்கையில பின்னால துரத்தின்னு இருக்குது. புரிந்து கொள்ளுங்க, வேற ஒண்ணுமே இல்லை. அழைப்பு நோக்கத்தை புரிந்து கொள்ளுங்க. எதற்கு நீங்க பிடிக்கப்பட்டீங்க புரிந்து கொள்ளுங்க. எதற்கு தேவன் உங்களை தெரிந்து கொண்டார் புரிந்து கொள்ளுங்க, போதும். அதான் ஏசியா தீர்க்கதரிசி சொல்கிறார். ஏசியா 50வது அதிகாரத்தில் 2வது வசனத்திலே, நான் வந்து ஒருவனும் இல்லாமற் போனது என்ன? நான் கூப்பிட்ட போது மறு உத்தரவு கொடுக்க ஒருவனும் இல்லாமல் போனது என்ன? மறு உத்தரவு கொடுத்தமா? கூப்பிட்ட மறு உத்தரவு கொடுக்கலையா? அதான் ஏசியா தீர்க்கதரிசி மூலமா சொல்றாரு. நான் வந்தா ஒருவனும் இல்லை, நான் கூப்பிட்ட ஒருவனும் மறு உத்தரவு கொடுக்கல. எத்தனையோ முறை கூப்பிட்டாருல உன்னை, சகோதரனே சகோதரியே, எத்தனையோ முறை தேவனுடைய பிரசனத்தை நீ உணர்ந்தால, உணர்ந்த, ஆனா இல்லையே, நீ மறு உத்தரவு கொடுக்கலையே. சொல்லும் அடியேன் கேட்கிறேன். சாமுவேல் ஓடி போய் நின்றானே, நீ தேவ சமூகத்தில் ஓடி போய் அப்படி உன்னை நிறுத்தியது உண்டா? அப்பா சொல்லும், அப்பா கேட்கிறேன் அப்படின்னு போய் நிறுத்தின இருக்கிறியா? இல்லையே, இல்ல. அவர் உன்னை வெறுத்து தள்ளாம என்ன பண்ணுவாரு? யோசித்து பாரு. இன்னைக்கு நமக்கு அறிவிக்கிற செய்தியெல்லாம் உன்னை ஆசீர்வதிக்கிறார், விடுதலை கொடுக்கிறார். மேஜிக் ஷோவா நடக்குது ஆலயங்கள்ல. விடுதலை கொடுக்கிறார்னா இது என்ன? விடுதலை எல்லாருக்கும் கொடுத்துருவாரா? பாவம் செய்கிற ஆத்மா சாகும், அவ்வளவுதான். பாவத்தை வச்சுன்னு வாழணும்னு சொன்னா எப்படி வாழுவ நீ? தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் செஞ்சுட்டு ஆண்டவர் என் கூட வரணும்னா எப்படி வருவாரு? அவதான் வெறுத்துட்டார உன்னை. பாடுகளும் துக்கங்களும் தீங்கும் தான் உன்னை பின்தொடருது. வராது, சேர்க்க மாட்டார், கிட்ட சேர்க்க மாட்டார் உன்னை. நீ மாறணும்.
உனக்குள்ள மாற்றம் வேணும். அதான் எரேமியா தீர்க்கதரிசி சொல்கிறார். எரேமியா 15வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அதுல முதலாவது வசனத்தை கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்களேன். கர்த்தர் என்னை நோக்கி மோசேயும் சாமுவேலும் என் முகத்துக்கு முன்பாக நின்றாலும் என் மனம் இந்த ஜனத்துடைய பட்சமாய் சாராது. போதுங்க. மோசேவும் சாமுவேலும் வந்து ஜெபிச்சாலும் என் மனம் இந்த ஜனத்து பக்கம் திரும்பாது. எந்த பாஸ்டர் வந்து உனக்காக ஜெபிச்சாலும் அவருடைய கரம் உன் மத்தியில வராது. புரிந்து கொள்ளுங்க கொஞ்சம். ஏதோ அவர் தொட்டா இவர் தொட்டா, யார் தொட்டாலும் வேண்டாம், வேண்டாங்க. எங்களுக்கு யாரும் தொட வேண்டாங்க. எங்களுக்கு அந்த ஆணி பாய்ந்து கரம் தொடணுங்க. ஆண்டவர் என்ன தொடணுங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய கடை என்ன தொடணுங்க. அந்த வாஞ்ச உள்ளவனை தான் தேவன் தொடுவார். நமக்கு பாஸ்டர் தொடணும், நமக்கு ஊழியக்காரங்க தொடணும். தேவன் கேட்க மாட்டாரு, தொடுவார். ஊழியக்காரர் தொடுவார், பாஸ்டர் தொடுவார். ஆண்டவருக்கு கட்டளை இட்டாதான் உனக்கு சுகம். ஆண்டவர் சொல்லாமல் உனக்கு எப்படி சுகம் கிடைக்கும்? திருமணம் செய்து கொண்டதல்ல, அந்த கருத்து மோதல், அதன் மீது அந்த கருத்து மீது கவனம் வேணும். ஆவிக்குரிய பயணத்தில் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டது பெருசு இல்லை, அந்த அழைப்பு நோக்கங்கள், அதில் நடக்கிற சின்ன சின்ன மோதல்கள், அது கவனம் வேணும். ஏன் இந்த பாவம் வந்துச்சு, ஏன் இந்த கஷ்டம் வந்துச்சு, ஏன் இந்த தடை வந்துச்சு, ஏன் இந்த பலவீனம் வந்துச்சு, இந்த புரிதல் வேண்டும். இதுதான் கருத்து மோதல். கருத்து மோதல் இதுதான் வேணும். கருத்து மோதல்னா ஆவிக்குரிய பயணம் இருக்காது. திருமணமானவன் கணவன் மனைவிக்குள்ள சண்டை இல்லைன்னா வாழ்க்கை இருக்காது. வேணும், சண்டை வேணும், ஆவிக்குரிய பயணத்தை வேணும். ஆனால் 2-3 குழந்தைய பெத்த பின்பும் நாம் அதே கருத்தை வச்சு சண்டை போட்டு தான் வாழ்வதற்கு பிரயோஜனம் இல்லை. சீனியர் விசுவாசி, சீனியர் பாஸ்டர் எல்லாம் சொல்லுறோம். என்ன பயன்? என்ன பயன் கொஞ்சம் சொல்லுங்களேன். கந்த துணியை போலதான் இருக்கிறோம். ஏதோ ஒண்ணுத்துக்கு ஏதோ பாஸ்டர் வந்திருக்கிறார், பிரதர் வந்திருக்கிறார், ஓ சிஸ்டர் நல்லா ஜெபிப்பாங்க, என்ன பயன்? ஒரு ஆத்மா ரட்சிக்க முடியுமா? பரலோகத்துக்கு நீ போய் சேருவென்ற நிச்சயம் உனக்கு இருக்குதா? யோசித்து பாருங்க. இல்லை, உங்களால் அப்படி ஆவிக்குரிய பயணத்தை கம்ப்ளீட் பண்ண முடியல, முடிக்க முடியல. நோய் வந்துருச்சு உடனே பாஸ்டர் ஜெபிங்கோ, சபை மக்கள்லாம் ஜெபிங்கோ, பாஸ்டர் கஷ்டப்படுறாரு. யா, அதுதான் முடிஞ்சிடுச்சுன்னா தேவன் தீர்மானிச்சுன்னா எடுத்துக்கிட்டோம், அவ்வளோதான், முடிச்சிடணும். உடனே பாஸ்டர் போகக்கூடாது, அந்த உலகத்திலே இருக்கணும். இல்லை, அதுக்கு உடனே வாட்ஸ்அப்பில் போடு, ஃபேஸ்புக்கில் போடு, அவருக்காக இத்தனை பேர் ஜெபியுங்க. அழைப்பு பெற்றவங்களுக்காக ஜெபிக்கிறத காட்டிலும் அழைப்பு நோக்கம் அவருக்குள் நிறைவேறணும்னு ஜெபியுங்க. ஒரு பாஸ்டருக்கு, ஒரு ஊழியக்காருக்கு நீங்கள் ஜெபிக்கிறீங்கன்னாக்கா அவர் உலகத்தில் இருக்கணும்னு ஜெபிக்காதீங்க. உலகத்தில் இருக்கிற காலங்கள் கர்த்தரை மகிமைப்படுத்தணும்னு ஜெபியுங்க. புரியுறது இல்லைங்க நமக்கு ஆவிக்குரிய பயணம். ஒரு நல்ல ஓட்டை கம்ப்ளீட் பண்ணால் இங்கே கண்ணை மூடினா அடுத்தது அங்கே பரத்தில் இருப்போம், தேவனோடு இருப்போம். இங்கே கண்ணை மூடினா அங்கே கண்ணை நான் தரப்பேன், அவ்வளோதான். அந்த நிச்சயம் நமக்குள்ள இல்லை. அதனால தான் உடம்பு சரியில்லை உடனே 4 பேருக்கு நம்மளே ஃபோன் அடிச்சு, ஓ என்னால் முடியல, உடனே வாட்ஸ்அப்பில் பறக்கிறது, என்ன ஃபேஸ்புக்கில் பறக்குது செய்தி. ஐயோ அவரை பற்றி தெரியுமா, இவர் இங்கே அட்மிட்டா, அவர் அங்கே சேர்ந்துட்டு இருக்கிறாரா, அவருக்கு நோயா, இவருக்கு பலவீனமா, என்னங்க சொல்கிறோம்? எங்கே போகுது இன்னைக்கு சபைகள்? கிறிஸ்துவ மார்க்கம் எதை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறது? கொஞ்சமாவது யோசிங்க. ஆவிக்குரிய பயணத்துடைய நிலை தெரியாமல் ஓடின்னு இருக்கிறோம். சுயங்களை கலைச்சிருங்க, அழைப்பின் நோக்கத்தை தேடி ஓடுங்க. கர்த்தரை மாத்திரம் முன்னால வச்சு ஓடுங்க, வேற எதுவும் வேணாம். எல்லாத்தையும் கழிச்சிட்டு ஆண்டவர் மட்டும் முன்னால வையுங்க. ஆண்டவர் மட்டும் முன்னால வச்சு ஓட பழகி கொள்ளுங்க. அதுதான் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். ஏசாயா 17வது அதிகாரத்திலே 10வது வசனத்தை வாசிக்கும் போது சொல்கிறார், உன் பலனாகிய கன்மலையை நீ நினையாமல் உன் ரட்சிப்பாகிய தேவனை நீ மறந்தாய். ஆதலால் நீ நேர்த்தியான நாற்றை நட்டாலும் அந்நிய தேசத்துடைய கன்றுகளை வைத்தாலும் பயன் பெறல. அவரே கன்மலை, அவரே பலன், அவரே ரட்சிப்பு நினை. உன் பலனாகிய கன்மலை அப்படின்னு நினை. உன் பலனாகிய தேவன், என் ரட்சிப்பு அவர் அப்படின்னு அவர் என்ன. நமக்கு ரட்சிப்புலாம் யாரு? அவர் தொட்டா நடக்குங்க. இந்த பாஸ்டர் பார்த்த உடனே சொல்லிடுவாரு,
ஏதோ பாக்கெட்டில் வச்சுட்டு இருக்கிற மாதிரி. யார் தொட்டால விசுவாசிக்கிறவன் எது சொன்னாலும் நடக்கும். மார்க் 16வது அதிகாரம் 17, 18வது வசனத்தை டெய்லி வாசித்து பாருங்க. விசுவாசிக்கிறவன் யார் செஞ்சாலும் நடக்கும். நாம் என்ன செய்யறோம்? அவர் தொட்டா நடக்கும். இவர் பேயை ஓட்டுறவர், அவர் பிசாசை ஓட்டுறவர், இவர் ஆசீர்வதிக்கிறவர், அவர் பேசினா டைம் பாஸ் ஆயிடுது. என்னையா எங்கேயா போகுது சபை? எங்க போகுது? எதை நோக்கி ஓடி இருக்குது? என் கண்மலை ஆண்டவர், என் ரட்சிப்பு அவர், என் பெலன் அவர். அவர் பெலனா மாற்று, அவர் உன் ரட்சிப்பா மாத்து, அவர் உன் கண்மலையா மாற்று. அப்போ உனக்கு எல்லாத்துக்கும் தீர்வு கிடைச்சிடும். நாம் அவரை கண்மலையா நினைக்கல, அவரை ரட்சிப்பா நினைக்கல. நமக்கு ரட்சிப்பெல்லாம் வேற எங்கோ வருகிறது, வேற எங்க இருந்தோ புறப்பட்டு வருது. எங்க இருந்து வருது நமக்கே தெரியல சில சமயங்களில். மத்தேயு 12வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அதுல 20வது வசனத்தை வாசிக்கும் போது சொல்கிறார், அவர் நியாயத்துக்கு ஜெயம் கிடைக்க பண்ணும் வரைக்கும் நெறிந்த நாணலை முறிக்கவும் மாட்டார், மங்கேறிய அணைக்கவும் மாட்டார். நியாயம் கிடைக்கிற வரைக்கும் அவர் அணைக்கவோ அழிக்கவோ மாட்டார். அதான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு. அவர் பலன், அவரே கண்மலை, அவரே ரட்சிப்புன்னு ஓடுறவனுக்கு ஈஸி அழிச்சிட மாட்டார். அவன் எங்கே போய் தலையை கொடுக்க மாட்டான். அவன் எங்கேயோ இங்கிருந்து ஆவிக்குரிய சபை, ஆவி இல்லாத சபை. இன்னைக்கு சபையை கூறு போட்டு வித்துனுக்குறோமே. கிறிஸ்தவன் சபைகளை கூறு போட்டு வித்துன்னு இருக்கிறான். ஆவி இங்குதான் இருக்குது, ஆவி அங்க இல்லைன்னு. அப்படி பரிசுத்த வேதாகமத்தில் இல்லை. எங்கே நாமத்தினால் 2, 3 பேர் ஒன்று கூடுகிறீர்களோ அவர் மத்தியில் இருக்கிறார். கரங்களை தட்டி மேம்படுத்துமே. நம்மதில உலாவி கொண்டிருக்கிறார், உண்மதில உலாவி கொண்டிருக்கிறார். எங்க கூடினாலும் உன் வீட்டில் கூடும்போது உன் வீட்டுக்குள்ள உலாவி கொண்டிருப்பார். நாம கூறு போட்டுட்டோம், அங்கதான் இருக்கிறார் பரிசுத்தம், இங்க பரிசுத்தம் இல்லைன்னு. போய் பாருங்க. இக்கரைக்கு அக்கறை பச்சை. காணிக்கை கொடுத்தா தலைமையில கை வைப்பாங்க, காணிக்கை கொடுக்கலாம் வைக்க மாட்டாங்க. வேதனை. வேலூர் பட்டணத்தில் நடக்கிற நிகழ்வுகளை தான் நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை பிரைஸ் லார்ட் சொல்ல மாட்டாங்க பாஸ்டருங்க, விசுவாசிங்க சொன்னாங்க தலையை கூட ஆட்ட மாட்டாங்க தெரியுமா? வேதனையா இருக்குது. இதனால நம்முடைய வாழ்வில் மாற்றம் இல்லை. நீ நினை அவர்தான் கண்மலை, அவர்தான் என் பலன், அவர்தான் ரட்சிப்புன்னு நினைச்சு பாரு. மங்கேறிய விட மாட்டார், அணைக்க விட மாட்டார் என் ஆண்டவர். உன் வாழ்க்கையில் அழிவு வராதுங்க. உன் வாழ்க்கையில் தடுமாற்றம் வராது தெரியுமா? வராது. அவரை பலனா வச்சு ஓடி பாரு, வராது. அவரை வச்சு ஓடி பாரு, தடுமாறவே மாட்ட. அதான் கொரிந்தியருக்கு பவுல் எழுதும்போது சொல்றார். 1 கொரிந்தியர் 1வது அதிகாரத்தில் 25வது வசனத்தை வாசிக்கும் போது அவர் சொல்கிறார், இந்தபடி தேவனுடைய பைத்தியம் எனப்படுவது மனுஷனுடைய ஞானத்திலும் அதிகமாக இருக்கிறது. தேவனுடைய பலவீனம் எனப்படுவது மனுஷனுடைய பலத்திலும் அதிகமான பலன். அதுதாங்க பெரிய பலன். ஆவிக்குரிய காரியங்களில் போய் நின்று பாருங்க, பலனா மாறிடுவீங்க நீங்க. நம்ம தான் கர்த்தரை நம்பி போலியே, நம்மளுக்கு யாரோ ஒருத்தர் நம்பிக்கை. இந்த பாஸ்டருக்கு, இந்த ஊழியக்காரருக்கு பிடிச்சவங்களுக்கு அந்த ஊழியக்காரர் பிடிக்காது தெரியுமா உங்களுக்கு? சிலருக்கு அந்த ஊழியக்காரன் தான் ஓடுவாங்க. இந்த ஊழியக்காரன் வேணாம் போப்பா, நீ போயிட்டு வா. இந்த ரசிகர் மன்றத்துக்கு அந்த தலைவரை பார்த்தா பிடிக்காது. சினிமா ரசிகர் மன்ற கூட்டத்தை போல ஆயிடுச்சு. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கடைசி காலம் ஜாக்கிரதை. கடைசி காலம் ஜாக்கிரதுங்க. கடைசி காலம் என்னென்ன சட்டம் வருது தெரியுமா? நீங்கள் வரத்துக்கு முன்னாடி ஒரு சட்டம் ஒன்று ஏற்றப்பட்டு இருக்கிறது. சைலண்டாக ஜெபிச்சுக்குங்க, ஜெபித்து கொள்ளுங்க. ஆவிக்குரிய தொலைக்காட்சிகள் எல்லாம் துண்டிக்க போகிறாங்க. ஜெபித்து கொள்ளுங்க. அதில் எதனா ஒன்றுத்துக்கு தான் கொடுப்பாங்களாம். ஒரு இதுக்கு ஒரே ஒரு ஆவிக்குரியது தான். பணம் இருக்கிறவங்க விளையாடிட்டு போயிடுவாங்க. பணம் லட்சமாக வியாபாரம் பண்ணுறவங்க இருக்கிறாங்க இல்லையா? ஆடு விற்கிறவங்க, கோழி விற்கிறவங்க, புறாக்களை விற்றுன சபையில் விற்கிறவங்க இருக்கிறாங்களே, பணம் நிறையா இருக்கும். கொட்டிட்டு அவங்க ஏறிடுவாங்க. நம்மள மாதிரி ஆட்கள்லாம் பின்னாடி ஓட வேண்டியதான். ஆனாலும் கர்த்தர் மாற்றங்களை உண்டாக்குவார். நான் விசுவாசிக்கிறேன், மாற்றங்களை உண்டாக்குவார். சகோதரியே, கேட்க முடியாத ஒரு காலம். வியாபார சத்தம் தான் எல்லா இடத்துலையும் இருக்குது, மறந்துடாத.
தேவனை பலனா நினைச்சு ஓடு. அவர்தான் கண்மலை நினை, அவர்தான் என் ரட்சிப்பு நினை. ஓடு, அவரை வச்சு ஓடு. அவரை வைத்து உன்னுடைய ஆவிக்குரிய பயணத்தை நகர்த்து. மார்க் 14வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். அதில் 38வது வசனத்தை வாசிக்கும் போது சொல்கிறார், நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதான், மாம்சிகம் பலவீனம் உள்ளது. மாம்சம் பலவீனம் தான், தடையாக உள்ளது மாம்சம் தான். ஆவி எவ்வளோ இருந்தாலும் மாம்சம் பார்வை மாறுது, பேச்சு மாறுது, சிந்தனை மாறுது, மாம்சம் பலவீனமா இருக்குது. தேவன் பலனா மாறினா அது கூட மாறிடும். தெரியுமா உங்களுக்கு? சரீரம் பலவீனம், பார்வை மாற்ற முடியல, பேச்சை மாற்ற முடியல, எண்ணங்களை மாற்ற முடியல, இல்லையா? இதெல்லாம் நம்மளால மாற்ற முடியல. ஏன்னா ஆவி உற்சாகமானது பிரதர், மாம்சம் பலவீனமானது. என்ன பண்றது? அது நடந்துடுது, அது வந்துடுது. கொஞ்சம் வாசித்து பாருங்களேன். கொஞ்சம் இல்லை, வாசிக்கிறத கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. ரோமாபுரிக்கு பவுல் எழுதும்போது சொல்றாரு பாருங்களேன். ரோமர் 4வது அதிகாரத்திலே 19வது வசனத்தை வாசித்து பாருங்க. அவன் விசுவாசத்தினாலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் அவன் எண்ணாதிருந்தான். விசுவாசத்தினாலே அவன் பலவீனனாய் இருக்கவில்லையா? அந்த விசுவாசத்துடைய தகப்பனாய் ஒரு நல்ல ஒரு விசுவாசியாய் இருந்தபடினால் 100 வயதிலும் சரீரத்தில் அவன் பலன் கொண்டவனாய் இருந்தான். விசுவாசம் இருக்குதா? அப்போ சரீரம் பலனா இருக்கணும், சரீரம் பலவீனனா இருக்கக்கூடாது. ஆவி உற்சாகம் பொழுது என்ன பண்றது பாஸ்டர், என்ன பண்றது பிரதர்? சரீரம் பலவீனமா இருக்குது அப்படின்னு நீ சொல்றனாக்கா விசுவாசி நீ இல்லை, நீ அவிசுவாசியா இருக்கிற. வேதம் சொல்லுது விசுவாசியா இருந்தான். அவன் விசுவாசியா இருந்தபடினால் 100 வயதிலும் அவன் சரீரம் செத்து போகவில்லை, அது உயிர் பெற்றதா இருந்தது. அது உயிர் பெற்றுடும். தெரியுமா உனக்கு? தெரிஞ்சுக்கோ, விசுவாசம் இருந்தால் உயிர் பெற்றிடும். சாவுக்கு ஏதுவான சரீரங்களையும் என் ஆண்டவர் உயிர்ப்பிப்பார், உயிரை கொடுப்பார். என் ஆண்டவர் செத்து போகாதது. ஆபிரகாம் சரீரம் 100 வயது ஆச்சு, செத்து போகலையே. அந்த 100 வயதிலும் பிள்ளையை கொடுத்தார் ஆண்டவர். ஒன்று கொடுத்தாரு, ஒன்று தள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துச்சு, தள்ளிட்டாரு. மீண்டும் கிடைக்குமா? கொடுத்தாரு. ஈசாக்க கொடுத்தார், மீண்டுமா கொடுத்தார். அதான் விசுவாசம். விசுவாசம் அதுதான். இன்னைக்கு நமக்குள்ள விசுவாசம் இல்லை. அதனால சொல்றேன், என்ன பண்றது? சரீரத்தை சில வேத வசனத்தை சில சமயத்தில் ஒப்பிட்டு பேசுறோம். பாருங்க அந்த வசனம் சொல்லுதுல, அப்படிதான் நானும். என்ன நானு? அது உயிர் பெற்றிருக்கணுமே. உயிர் பெற்றது ஆபிரகாமுக்கு. இன்னைக்கு உனக்கே உயிர் பெறல. உன் விசுவாசம் எப்படி இருக்குது? விசுவாசம் செத்து போய்க்குதான் பாரு, விசுவாசம் உயிரோடு இருக்குதான் பாரு. எப்படி இருக்குது மட்டும் பாரு. இன்னைக்கு விசுவாசம் செத்து போயிருக்கு. அதனால தான் நம்முடைய வாழ்க்கையில் சில நிகழ்வுகள் நிகழ்வது இல்லை. மீகா தீர்க்கதரிசி மீகா 3வது அதிகாரம் 8வது வசனத்தை துரிதமாய் வாசிப்போம். நானோ யாக்கோபுக்கு அவனுடைய மீறுதலையும் இஸ்ரவேலுக்கு அவனுடைய பாவத்தையும் அறிவிக்கும்படி கர்த்தருடைய ஆவி என் மேல் பலத்தினாலே நியாயத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் நிரப்பப்பட்டிருக்கிறேன் என்று சொல்கிறார். கர்த்தருடைய ஆவி என் மேல் இருக்கிறது. யாக்கோபுக்கு மீறுதலையும் இஸ்ரவேலுக்கு பாவத்தை உணர்த்தும்படி கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமா இருந்துச்சு. உன்னுடைய பலன் வேற ஏதோ ஒன்று, நம்முடைய பலன் வேற ஏதோ ஒன்று இருக்குது. அதனால தான் நம்முடைய வாழ்வில் தடுமாற்றம். அதனால தான் தடுமாறி விழுந்து வரும். கொரிந்து பட்டணத்துக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்போது சொல்கிறார், 2 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 4வது வசனத்தில் அவர் சொல்றாரு, எங்களுடைய பேராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குற தேவ பலனாக இருக்கிறது. அரண்களை நிர்மூலமாக்குற தேவ பலன் அது. மாம்சத்துக்குரியதா இருக்கக்கூடாது. மாம்சீகமான சிந்தனை, மாம்சீகமான செயல்பாடு இருக்கக்கூடாது. ஆவிக்குரியதா இருக்கணும். அரண்களை நிர்மூலமாக்குறதா இருக்கணும். சத்துருடைய கோட்டையை உடைக்கிறதா இருக்கணும். உடையணும். சத்துருடைய கோட்டையை உடைச்சிட்டு போகணும். அப்படிதான் இருக்கணும்.
அதான் சகரியால தீர்க்கதரிசி சொல்கிறார். சகரியா 4வது அதிகாரத்திலே 6வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அவர் சொல்லுகிற காரியம், அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்றால் அது பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, தேவ ஆவியினால் எல்லாமே ஆகும். அந்த ஆவியானவர் பலனா மாறினாக்க போதுங்க. பெரிய பர்வதமே நீ மாத்திரம் செருபாபேலுக்கு முன்பாக சமபூமி ஆகிடுத. பலன் நமக்கு வேற ஏதோ இருக்குது. பலன் கர்த்தரா மாற்றுங்க. பலனை பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவரிடத்துல பலனை பெற்று ஓடுங்க. தேவ சமூகத்தில் காத்திருந்து பெற்றுக்கொள்ளுங்க. யாரும் பாஸ்டர் தொட்டா கிடைக்கும் நினைச்சு ஓடாத. மத்திய 8வது அதிகாரம் 17வது வசனத்தில் சொல்லுகிறார், அவர் தாமே தம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்கள் எல்லாம் அவர் சுமந்தார். பலவீனங்களை அவர் ஏற்றுக்கொண்டாருங்க. அப்போ நமக்குள் பலனை கொடுத்திருக்கிறாரு. அந்த பலன் அவர் நமக்கு கொடுத்துட்டார். பலவீனங்களை ஏற்றுக்கொண்டார். நீ பலவீனனே சொல்லாத, ஐயோ என்னால் முடிய சொல்லாது. எனக்கு ஆண்டவர் பலனை கொடுத்திருக்கிறார். தேவ ஆவி என்னோடு இருக்கிறார். செத்து போன 100 வயசுல செத்து போன சர்றத்துக்கு அவர் பலனை கொடுத்தார். எனக்கு என் ஆண்டவர் பலனை கொடுத்திருக்கிறார். பலவீனங்கள் அவர் போய்விட்டது. பலன் கிறிஸ்துவின் மூலமா எனக்கு கிடைத்து விட்டது. பலனை கிறிஸ்து மூலமா பெற்றுக்கொள்ளுங்க. பலனாகிய கர்த்தாவே அப்படின்னு சொல்லி அவரை பிடிச்சு கொள்ளுங்க. பிடிச்சு கொண்டு ஓடுங்க. உங்களுடைய ஓட்டம் அப்படி இருக்கட்டுமே. அப்படி ஓடி பாருங்களேன். அப்பொழுது உங்களுடைய வாழ்க்கை கந்த துணியா இருக்காது, அது வெண்ணாடியா இருக்கும். அதான் வெளிப்படுத்தின விஷயத்தில் சொல்றார். வெளிப்படுத்தின விஷயம் 7வது அதிகாரத்திலே 13, 14வது வசனத்தில் அவர் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், அப்பொழுது மூப்பரில் ஒருவன் என்னை நோக்கி, வெள்ளை அங்கிகளை தரித்து கொண்டிருக்கிற இவர்கள் யார், எங்கிருந்து வந்தார்கள் என்று கேட்டார். அதற்கு நான், ஆண்டவரே அது உமக்கே தெரியும் என்றேன். அப்பொழுது அவர், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள், இவர்கள் தங்களுடைய அங்கியை ஆட்டுக்குட்டி ரத்தத்தினாலே கழுவுனவர்கள். அவர்கள் வெள்ளை அங்கியா மாறிடுவேன். கந்த துணியா இருக்கிற நீ வெள்ளை அங்கியா அப்பதான் மாற முடியும். இல்லை கந்த துணியை போல ஏதோ தொடைக்கிறதுக்கு மட்டும் கிறிஸ்தவன் சும்மா ஒரு முத்திரை தான், பெயரளவு கிறிஸ்தவன். மாற்றுங்க, புரிந்து கொள்ளுங்க, நோக்கத்தை அறிந்து கொள்ளுங்க. தேவன் உனக்குள் மாற்றத்தை கொடுக்க விரும்புகிறார். அதுக்கு நாம செய்யும் போது அவர் தான் என் பெல்லன்னு சொல்லி விடுங்க. அவர் தான் எனக்கு ரட்சிப்புன்னு சொல்லுங்க. அவர் தான் எனக்கு கேடகன்னு சொல்லுங்க. எல்லாம் மாறிடும், எல்லாம் மாறிடும்.